ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் ஏன் இவங்களை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நீதி கட்சி டாபிக் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். சரியா? நீதி கட்சி டாப்பிக்கில் 1916லேருந்து 1920 வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? 1916லேருந்து 1920 வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 முக்கியமான சாதனை தலைவர்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது யார் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், ஓகேவா, அப்புறம் டிஎம் நாயர், நடேச முதலியார், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிடி தியாகராய செட்டியார். ஓகேவா? இந்த 5 பேர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான சாதனையாளர்கள் இவங்களாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்திதாச பண்டிதர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கீழே இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இரட்டைமலை சீனிவாசன் பார்க்கலாம். பாருங்கள், இரட்டைமலை சீனிவாசன் 1860லேருந்து 1945 வரைக்கும் இவரோட காலகட்டம். ஓகேவா? 1860லேருந்து 1945 வரைக்கும் இவரோட காலகட்டம். பாருங்கள், இரட்டையர்னு யார் யாரை சொல்கிறாங்கன்னா, நம்ம இவர் அயோத்திதாச பண்டிதரையும் நம்ம இரட்டைமலை சீனிவாசனையும் தான் இரட்டையர்னு சொல்கிறாங்க. சரியா? இவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இரட்டைமலை சீனிவாசன் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசரோட மைத்துனர் என்ன அப்படின்னா, இவரோட தங்கச்சி இருக்கார் பார்த்தீங்களா, இரட்டைமலை சீனிவாசனோட தங்கச்சி தான் பார்த்தீங்க அப்படின்னா அயோத்திதாசர் மேரேஜ் பண்ணியிருப்பார். ஓகேவா? சிஸ்டர் தான் மேரேஜ் பண்ணியிருப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாசரோட மைத்துனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இருவரும் பார்த்தீங்க அப்படின்னா தலித்துகளின் முன்னேற்றத்தின் ஆழ்ந்த அக்கறை கொண்டவர்கள். பாருங்கள், தலித்துகளோட முன்னேற்றத்து மேலே ஆழ்ந்த அக்கறை கொண்டவர்கள், தலித் இயக்க முன்னோடிகள். 2 பேருமே தலித் இயக்க முன்னோடிகள். சரியா? பாருங்கள், இரட்டைமலை சீனிவாசன் 31 வயசில் பறையர் மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கிறார். பாருங்கள், எத்தனை வயசில்? 31 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இரட்டைமலை சீனிவாசன் பறையர் மகாஜன சபை அப்படின்ற ஒரு சபையை நிறுவுறார். 1891 இயர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? 1891 பார்த்தீங்க அப்படின்னா பறையர் மகாஜன சபைன்ற அமைப்பை நிறுவுறாரு. எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 1891. எந்த வயசுலன்னு பார்த்துக்கோங்க, 31 வயசில். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், இந்த அமைப்பு பின்னர் ஆதி திராவிட மகாஜன சபை என்று பெயர் மாற்றப்பட்டது. பாருங்கள், இந்த அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த பறையர் மகாஜன சபை அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி என்னவா பேர் மாறுது அப்படின்னா ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லி பேர் மாறுது. சரியா? இவரது அமைப்புடன் திராவிடர் என்ற சொல்லை இணைத்து கொண்டது. ஓகேவா? பாருங்கள், இவரோட அமைப்போட திராவிடர் அப்படின்ற சொல்லை பார்த்தீங்கன்னா இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டைமலை சீனிவாசன் 1893ஆம் ஆண்டு பறையன் என்ற 4 பக்க மாத செய்தி பத்திரிகை துவக்கினார். பாருங்கள், பறையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பக்க மாத செய்தி பத்திரிகையை துவக்கிறார். ஓகேவா? எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 1893 பறையன் அப்படின்ற 4 பக்க மாத செய்தி பத்திரிகையை துவங்குறாரு. நம்ம அயோத்திதாச பண்டிதருக்கு என்ன பார்த்தோம்? 1885 திராவிட பாண்டியன் இதழ்னு பார்த்தோம். ஜான் ரத்தினம் அப்படின்றவரோட ஹெல்ப்போட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பைசா தமிழன் 1907 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசனுக்கு 1893 பறையன் அப்படின்ற இதழை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்கம். ஓகேவா? 4 பக்க மாத செய்தி பத்திரிகையை துவக்கிறாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டு இப்பத்திரிகையை நடத்தினார். பாருங்கள், கடுமையான எதிர்ப்பை கொண்டு. பாருங்கள், எல்லாம் எதிர்க்கிறாங்க. இந்த பேரில் பத்திரிகை வச்சதுக்காக எல்லாருமே அவர் கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஏன் அந்த பத்திரிகை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்க்கிறாங்க. ஓகேவா? இவர் மீது பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு போடுறாங்க. ஓகேவா? வழக்கு தொடரப்பட்டு 100 ரூபா அபதாரம் விதிக்கப்பட்டது. பாருங்கள், இந்த பேரை வச்சதுக்காக இவர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு போட்டு 100 ரூபா அபராதம் வேறு கட்ட சொல்லிவிட்டாங்க. அது எந்த வருஷம்னா 1896. ஓகேவா? 1896 இந்த மாதிரி வழக்கு போட்டு இந்த மாதிரி 100 ரூபா நீ கம்முன்னு ஃபைன் கட்டுப்பா அப்படின்னு சொல்லி இரட்டைமலை சீனிவாசனம் ஃபைனே கட்ட வச்சிட்டாங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்கள், இங்கே மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த இது பார்த்துக்கோங்க. சென்னை மாகாண பட்டியலிடப்பட்டோர் கூட்டமைப்புன்னு சொல்லி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா? சென்னை மாகாண பட்டியலிடப்பட்டோர் கூட்டமைப்பு. இது பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். ஓகேவா? இது பின்னாடி படிப்போம், அது வரும். சரியா? சரி, வாங்க பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள், நீதி கட்சியின் ஆதரவாளர் யார்? இரட்டைமலை சீனிவாசன் நீதி கட்சியின் ஆதரவாளர். பாருங்கள், இரட்டைமலை சீனிவாசன் நீதி கட்சியின் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை ஆதரித்தார். பாருங்கள், பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா 1917 சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாட்டில் கலந்துக்கிறார். பாருங்கள்,
1917 நடைபெற்ற சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் அல்லாத ஒரு மாநாட்டில் கலந்துகிறார். சரியா? அப்போது இவரது முன்னிலையில் டாக்டர் டிஎம் நாயர் ஆகியோரும் திராவிடரும் வெவ்வேறு இனங்கள் என்றும் வெளியிலிருந்து வந்த ஆரியர் வீட்டுக்குள் நுழைந்த திருடன் போன்று திராவிடர்களின் சொத்தை சூறையாடி விட்டனர் என்று பேசினார். பாருங்கள், அப்போ பாருங்கள், இவரது முன்னிலையில், யாரோட முன்னிலையில் அப்படின்னா நம்ம இரட்டைமலை சீனிவாசனோட முன்னிலையில் வந்து டிஎம் நாயர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆரியரும் திராவிடரும் வெவ்வேறு இனங்கள் அப்படின்னும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிலிருந்து வந்த ஆரியர் வந்து வீட்டுக்குள் நுழைந்த திருடன் போன்று திராவிடர்களோட சொத்தை வந்து திருடிட்டு போயிட்டாங்க, சூறையாடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஎம் நாயர் பேசியிருக்கிறார். ஓகேவா? யாரோட முன்னிலையில்? இரட்டைமலை சீனிவாசனோட முன்னிலையில் டிஎம் நாயர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறார். கரெக்டாக? அடுத்து பாருங்கள், விடுதலை போராளி. ஓகேவா? விடுதலை போராளி இரட்டைமலை சீனிவாசன் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். ஓகேவா? இரட்டைமலை சீனிவாசன் என்ன பண்ணுறாரு? இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கிறாரு. 1930 நடைபெற்ற லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிறார். அம்பேத்கர் கூட கலந்துக்கிறார். ஓகேவா? பாருங்கள், 1930 ஃபஸ்ட்டு வட்டமேஜை மாநாடு நடக்கும். ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பேத்கர் கூட யார் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம இரட்டைமலை சீனிவாசன் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறார். ஓகேவா? பிஆர் அம்பேத்கர் கூட இரட்டைமலை சீனிவாசன் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறார். சரியா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் எம்சி ராஜா அம்பேத்கர் ஆகியோருடன், ஓகேவா, ஆகியோர் 1932 காந்தி துவக்கிய தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்க அமைப்பிலிருந்து, ஓகேவா, சேர்ந்து விரைவிலேயே அந்த அமைப்பிலிருந்து விலகி கொண்டனர். பாருங்கள், இவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். எம்சி ராஜா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1932 காந்தி வந்து ஒரு அமைப்பு துவக்கிறார். ஓகேவா? காந்தி வந்து ஒரு அமைப்பு துவக்கிறாரு. 1932 காந்தி வந்து ஒரு அமைப்பு துவக்கிறார். எந்த அமைப்புனா தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து துவக்கிறாரு. ஓகேவா? என்னன்னா சர்வன்ஸ் ஆஃப் அன்டச்சபிள் சொசைட்டி, அதாவது தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துக்கிறாங்க யார்? நம்ம இரட்டைமலை சீனிவாசன், எம்சி ராஜா, அம்பேத்கர், இந்த 3 பேர் பார்த்திங்கன்னா அந்த அமைப்பில் சேர்ந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா உடனே வந்து வெளியே வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, உடனே வெளியே வந்துடுறாங்க. இந்த அமைப்பு வேணாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியே வந்துடுறாங்க. அடுத்து பாருங்கள், இரட்டைமலை சீனிவாசன் அம்பலத்தாரின் உதவியுடன் சென்னை மாகாண பட்டியலிடப்பட்டோர் கூட்டமைப்பு என்ற அமைப்பை தோற்றுவித்தார். பாருங்கள், இப்போ தான் சொன்னோம், சென்னை மாகாண பட்டியலிடப்பட்டோர் கூட்டமைப்பை யாரை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது யார் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது அம்பலத்தார் அப்படின்ற ஒருத்தரோட உதவி. ஓகேவா? இரட்டைமலை சீனிவாசன் யாரோட உதவியின் மூலமாக வந்து சென்னை மாகாண பட்டியலிடப்பட்டோர் கூட்டமைப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அம்பலத்தார் அப்படின்ற ஒருத்தரோட உதவியோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மதிப்பீடு. அயோத்திதாசரும் இரட்டைமலை சீனிவாசனும் தலித் இயக்கத்தின் துவக்ககால தலைவர்களாக திகழ்ந்தனர். பாருங்கள், அயோத்திதாசரும் இரட்டைமலை சீனிவாசனும் தலித் இயக்கத்தோட துவக்க தலைவர்களாக இருந்துக்கிறாங்க. ஓகேவா? இவ்விருவரது பங்களிப்புகளும் தலித்துகளை தலை நிமிர்ந்து நிற்க செய்யணும். பாருங்கள், இவங்க 2 பேர்த்தோட பங்களிப்புமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தலித்துகளை வந்து தலை நிமிர்ந்து நிற்க செய்தன. எனினும் இவர்களது சாதனைகள் திராவிட கட்சிகளால் உரிய முறையில் அங்கீகரிக்கப்படவில்லை. பாருங்கள், இவங்களோட சாதனையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திராவிட கட்சிகளால் வந்து உரிய முறையில் அங்கீகரிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இரட்டைமலை சீனிவாசனின் முக்கியத்துவம் காலம் கடந்து உணரப்படுது. பாருங்கள், இவரோட முக்கியத்துவம் வந்து நிறைய காலம் கடந்ததுக்கப்புறம் தான் இவர் பேசுனது மேலாம் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வைக்கிறாங்க. இனிமேல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் யோசிக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், மத்திய அரசு இவரது நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்டது. பாருங்கள், இரட்டைமலை சீனிவாசனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சல் தலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், ஓட்டேரியில் உரிமை களம் என்ற பெயரில், பாருங்கள், ஓட்டேரியில் உரிமை களம் அப்படின்ற பெயரில் ஒரு நினைவு மண்டபம் கட்டுறாங்க. பாருங்கள், இவருக்கு நம்ம இரட்டைமலை சீனிவாசனுக்கு எங்கே வந்து ஒரு உரிமை களம் அப்படின்ற பெயர் வந்து நினைவு மண்டபம் இருக்குன்னா ஓட்டேரி. ஓகேவா? இங்கே ஒட்டேரின்னு கொடுத்துருக்கான், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒட்டேரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரிமை களம்ன்ற பெயரில் நினைவு மண்டபம் கட்டுறாங்க. ஓகேவா? எந்த பிளேஸ் அப்படின்னா ஓட்டேரி கிடையாது, ஒட்டேரி. ஓகேவா? ஒட்டேரியில் வந்து உரிமை களம் அப்படின்ற பெயரில் வந்து நினைவு மண்டபம் கட்டுறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், இவரது சிலையும் திறந்து வைக்கப்பட்டது. எப்போனா 2009. ஓகேவா? 2009 தான் ஒட்டேரியில் வந்து பார்த்திங்கன்னா உரிமை கலான்ற பேரில் நினைவு மண்டபம் கட்டுறாங்க. அதே மாதிரி அவரோட சிலையும் திறந்து வைக்கிறாங்க. ஓகேவா? எந்த வருஷம்னா 2009.
சரியா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, 2009. அடுத்து பாருங்கள், இரட்டைமலை. ஓகேவா, இரட்டைமலை சீனிவாசன் நினைவாக சென்னை காந்தி மண்டபத்துக்கு அருகே ஒரு மணி மண்டபம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. பாருங்கள், இரட்டைமலை சீனிவாசன் நினைவாக சென்னை காந்தி மண்டபத்துக்கு அருகே இன்னொரு மணி மண்டபம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறானுங்க. ஓகேவா, பாருங்கள், அயோத்திதாசர், இரட்டைமலை சீனிவாசன் ஆகியோர் நினைப்பை நடைமுறைப்படுத்தினால் அடித்தட்டு தலித்துகள் முன்னேறுவர். பாருங்கள், இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி பார்த்தோம், இவங்க நினைப்பை வந்து நடைமுறைப்படுத்தினா இந்த மாதிரி அடித்தட்டு தலித்துகளாக வந்து பார்த்திங்கன்னா முன்னேறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசனை பற்றி நம்ம பார்க்குறது. ஓகேவா, இவ்வளோ பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறுக்கா வெங்கடேசன் சார் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம வாங்க அடுத்த தலைவரை வந்து பார்க்கலாம். ஓகேவா, அடுத்த சாதனையாளரை வந்து பார்க்கலாம். பாருங்கள், அடுத்த சாதனையாளர் பாருங்கள் யாருன்னு, சி நடேச முதலியார். ஓகேவா, டாக்டர் சி நடேச முதலியார். பாருங்கள், இயர் பாருங்கள், 1875 1937 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடேசனார் வந்து இருந்திருக்கார். சரியா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சி நடேச முதலியார். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இரட்டைமலை சீனிவாசனை பற்றி பார்த்துருக்கோம். சரியா, சரி, இப்போ பாருங்கள் நடேசனார் பற்றி பாருங்கள். இளமை பருவம். ஓகேவா, இளமை பருவம். சி நடேசன் சென்னை திருவல்லிக்கேணியில் வேளாளர் குடும்பத்தில் பிறந்தார். பாருங்கள், 1875 நடேசனார் வந்து எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா ஒரு வேளாளர் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறாரு. ஓகேவா, அங்கே வந்து பள்ளி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிக்கிறார். பாருங்கள், டிகிரி வந்து எங்கே முடிக்கிறாரு, சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் வந்து டிகிரி முடிக்கிறார். அதுக்கப்புறம் பித்தாபுரம் மகாராஜா கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றுறார். பாருங்கள், இவர் என்னென்ன பண்ணுறாரு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் படிப்பை முடிக்கிறார். ஓகேவா, அதாவது பட்டப்படிப்பை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பித்தாபுரம் மகாராஜா கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றுறார். பாருங்கள், இந்த பிளேஸ் பார்த்துக்கோங்க, பித்தாபுரம் மகாராஜா கல்லூரி. ஓகேவா, இதில் வந்து விரிவுரையாளராக வந்து பணியாற்றுறார். ஓகேவா, பின்னர் சென்னை மருத்துவ கல்லூரியில் சேர்ந்தார். பாருங்கள், அதெல்லாம் இந்த மாதிரி வந்து இவர் வேலை பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்தபோது பிராமணர் இல்லாத ஒரு நலனில் ஆர்வம் காட்டினார். பாருங்கள், இவர் வந்து மருத்துவர் கல்லூரி மாணவராக, அதாவது அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது மாணவராக படிச்சுட்டு இருக்கும்போது பிராமணர் அல்லாத ஒரு நலன் மேலே இவர் வந்து ஆர்வம் காட்டுறார். அதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இதில் பார்த்துவங்க பட்டப்படிப்பு எங்கே முடித்தாருன்னா சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கிறாங்க. எங்கே பிறந்தாருன்னா சென்னை திருவல்லிக்கேணியில். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பித்தாபுரம் மகாராஜா. ஓகேவா, பித்தாபுரம் மகாராஜா கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றுறாரு. சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்றாரு. அதுக்கப்புறம் அங்கே சேர்ந்துட்டு இருக்கும்போதே கல்லூரி மாணவராக இருக்கும்போதே பிராமணர் இல்லாத நலனில் பார்த்திங்கன்னா ஆர்வம் காட்டுறாரு. ஓகேவா, அடுத்து பாருங்கள் சென்னை திராவிடர். பாருங்கள், மருத்துவ படிப்பை முடித்ததுக்கப்புறம் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பை துவக்கினார். பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, மருத்துவ படிப்பை முடித்ததுக்கப்புறம் எதை ஸ்டார்ட் பண்ணுறாரு, சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு, மெட்ராஸ் யுனைடெட் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மெட்ராஸ் யுனைடெட் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த வருஷம்னா 1912. ரொம்ப 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 முக்கியம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். ஓகேவா, ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், இந்த கூட்டமைப்பில் பல அரசாங்க அலுவலர்கள் சேர்ந்தன. பாருங்கள், இந்த கூட்டமைப்பில் நிறைய அரசாங்க அலுவலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேர்றாங்க. இந்த கூட்டமைப்பு சென்னை திராவிடர் சபை அப்படின்னு சொல்லி பேரை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறாங்க 1914. ஓகேவா, 1912 வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக்கேஜ் அப்படின்னு இருக்கிறத மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் சொல்லி பேரை மாற்றுறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1914. ஓகேவா, இந்த சபை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் கல்வி வளர்ச்சிக்கு, குறிப்பாக முதியோர் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தது. பாருங்கள், இந்த சபை வந்து பிராமணர் அல்லாதோர் கல்வி வளர்ச்சிக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதியோரோட கல்வி வளர்ச்சிக்கும் பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்குது. ஓகேவா, அடுத்து பாருங்கள், சென்னையில் தங்கி படித்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கென திராவிடர் விடுதி வந்து பார்த்திங்கன்னா துவங்குறாங்க. ஓகேவா, எந்த விடுதி வந்து துவங்குறாங்க, திராவிடர் விடுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா துவக்கி வைக்கிறாங்க. சரியா, அடுத்து பாருங்கள், டாக்டர் நடேச முதலியார் இவ்விடுதிக்கு பொறுப்பாளராக இருந்து வழிநடத்தி சென்றார். பாருங்கள், இவங்க சென்னையில் தங்கி படிச்சுட்டு இருக்கும்போதே படித்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு தங்கு விடுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா துவக்கி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நடேச முதலியார் இந்த விடுதிக்கு பொறுப்பாளராக இருந்து வழிநடத்திட்டும் போகிறாரு. இதுவே சென்னையில் திராவிட மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதல் விடுதி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பாருங்கள், இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தங்கி படித்த பிராமணர் அல்லாதவர மாணவருக்கு, ஓகேவா, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி திராவிடர் விடுதி வந்து கட்டுறாரு. இதுதான் வந்து சென்னையிலேயே ஃபஸ்ட்டு. ஓகேவா, மாணவர்களுக்காக விடுதி கட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு. சரியா, சரி, அடுத்து பாருங்கள், இந்த சபையை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா, சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு 1912, நேம் மாற்றினது 1914. 2 வருஷம் கழிச்சு சென்னை திராவிட சபைன்னு மாற்றிடுறாங்க. சரியா, சரி, அடுத்து பாருங்கள்,
சமரச செல்வர்னு சொல்கிறாங்க இவர். ஓகேவா? பிராமணர் அல்லாத ஒரு முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட இவர் மருத்துவ நடேச முதலியார் சென்னை வாழ் பிராமணர் அல்லாத பிரமுகர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டார். பாருங்கள், அப்போ வந்து நடேசனார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னை வாழ் பிராமணர் அல்லாத பிரமுகர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபடுறாரு. அப்போது சென்னை மாநகராட்சி பிரபலமாக திகழ்ந்து இரு துருவங்களாக செயல்பட்டு வந்த பிரபலங்களாக செல்வந்தர் பிடி தியாகராய செட்டியையும் மருத்துவ மேதை டாக்டர் டிஎம் நாயரையும் ஓரணியில் கொண்டு வரும் முயற்சியில் வெற்றி பெற்றார். பாருங்கள், டிஎம் நாயரையும் இந்த பிடி தியாகராய செட்டியார் இருக்காருல்ல, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்து போவாது. ஓகேவா? அவங்க ரெண்டு பேர்த்தையும் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்கிற பிரச்சனைலாம் தீர்த்து வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சமரசம் பண்ணுறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சமரச செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், டாக்டர் நடேச முதலியார் தோற்றகர்த்தான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நடேச முதலியார், டாக்டர் டிஎம் நாயர், அதுக்கப்புறம் பிடி தியாகராய செட்டி ஆகிய மூவரும் பிற ஒத்த மனமுடைய பிரமுகர்களும் அப்போது சென்னையில் செல்வாக்குடன் திகழ்ந்த எத்திராஜ் முதலியார் இல்லத்தில் கூடி பிராமணர் அல்லாதோருக்கென ஒரு பிரத்யேக அமைப்பை ஏற்படுத்துவது பற்றி விவாதித்தனர். பாருங்கள், இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கூட ஒருத்தர் திகழ்கிறார். அது யாருன்னா எத்திராஜ் முதலியார். ஓகேவா? சென்னையில் வந்து ஒருத்தர் ஃபேமஸாக இருக்கிறாரு. அவரோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்திராஜ் முதலியார். அந்த எத்திராஜ் முதலியாரோட வீட்டில் போய் இந்த மாதிரி வந்து எல்லோரும் ஒன்று கூடுறாங்க. இந்த 3 பேர் வந்து ஒன்று கூடி இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிராமணர் அல்லாதவருக்கான ஒரு பிரத்யேக அமைப்பை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்து விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த விவாதத்தோட விளைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு வந்து ஏற்படுது. அதாவது இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் பின்னால் என்னவா மாறுனுச்சு அப்படின்னா மக்களிடையே நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. ஓகேவா? அதனால் இந்த கூட்டமைப்பின் தோற்ற கர்த்தாக்களில் ஒருவராக நடேச முதலியாருக்கு உண்டுன்னு சொல்கிறான். ஓகேவா? இந்த அமைப்பு, இந்த கூட்டமைப்பை தோற்றுவிச்சதில் நடேச முதலியாரும் ஒருத்தர், ஓகேவா, நடேச முதலியாரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நடுநிலை நின்றவர். பாருங்கள், இவர் வந்து என்ன சொல்கிறாங்க, நடுநிலை நின்றவர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நடேச முதலியார் நடுநிலை நின்றவர். பேர்லேயே இருக்கு பாருங்கள், நடேச நடுவு. ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுநிலை தவறாதவர். அதே மாதிரி பிராமணர் அல்லாதவர் நலனில் நாட்டம் கொண்ட தேசியவாதி, தாராள மனப்பான்மை கொண்ட பரந்த பார்வையுடைய சீர்திருத்தவாதி. பாருங்கள், தாராள மனப்பான்மை கொண்ட பரந்த பார்வையுடைய சீர்திருத்தவாதி, தன் கருத்துக்களை விருப்பு வெறுப்பின்றி வெளிப்படையாக கூறக்கூடியவர். பாருங்கள், அவரோட கருத்துக்களை விருப்பு வெறுப்பின்றி வெளிப்படையாக வந்து சொல்லிடுவாராம். ஓகேவா? அதே மாதிரி எப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். 1923 சென்னை சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சியின் வேட்பாளராக போட்டிட்டு வெற்றி பெறார். பாருங்கள், 1923 வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சட்டமன்றத்துக்கு, ஓகேவா, நல்லா பாருங்கள், சென்னை சட்டமன்றத்துக்கு வந்து தேர்தல் வந்து நடைபெறுது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1923 நல்லா வெயிட்டான கேண்டிடேட்லாம் வருவாங்க. இப்போ குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க, இந்த சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு 11 இடங்களில் வந்து ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 கூற்று காரணத்தில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? நீதி கட்சி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். சரியா? சரி, இதில் பாருங்கள், இந்த மாதிரி சென்னை சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெறார். ஓகேவா? எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1923. எனினும் ஒரு சட்டமன்றத்தின் முதலமைச்சர் பனகல் அரசர் மற்றும் அவர்களது அமைச்சர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்க தவறவில்லை. பாருங்கள், என்னதான் இருந்தாலும் இவர் ஜெயிச்சுட்டு போனாலும் பனகல் அரசரோட இதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சரோட செயல்பாட்டையும் இவர் வந்து விமர்சிச்சுட்டே இருக்கிறார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் சுப்புராயனின், ஓகேவா, முதலமைச்சர் சுப்புராயனின் அரசாங்கத்தை ஆதரித்தார். பாருங்கள், இவருக்கு அப்புறம் 1926 பி சுப்புராயன் ஒருத்தர் வருவார். ஓகேவா? பி சுப்புராயன் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அதாவது சுயேட்சை வேட்பாளர்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவர் வருவார். அவரோட அரசாங்கத்தை இவர் வந்து ஆதரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவரோட அரசாங்கத்தை நம்ம நடேச முதலியார் வந்து இருக்கார் இல்லை, அவர் வந்து ஆதரிச்சிருக்கிறார். சரியா? அது மட்டும் இல்லாமல் தீரர் சத்தியமூர்த்தியின் தலைமையில் திறமையாக செயல்பட்ட சுயராஜ்ய கட்சியின் சாதனைகளை பாராட்டினார். பாருங்கள், இவர் என்னதான் நீதி கட்சியாக இருந்தாலும் மற்ற இதையும் வந்து பார்த்து பாராட்டுறாரு. சரியா? பாருங்கள், அமைச்சர் சுப்புராயனோட அரசாங்கத்தையும் பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் தீரர் சத்தியமூர்த்தியோட தலைமையில் திறமையாக செயல்பட்ட சுயராஜ்ய கட்சியும் பார்த்தீங்கன்னா பாராட்டுறாரு. சரியா? ஏன்னா அவங்க நல்லா சாதனை பண்ணிகிட்டு இருக்கான்றனால அவங்கள வந்து பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கு மேல் சென்று நீதி கட்சியை இந்திய தேசிய காங்கிரஸுடன் இணைத்து விடும் முயற்சியில் ஈடுபட்டார். பாருங்கள், நீதி கட்சியை வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கூட இணைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கார். ஓகேவா? யாருன்னா நம்ம நடேச முதலியார். சரியா? அடுத்து பாருங்கள், இந்த இதில் இந்த 1923 சென்னையில் போட்டி போட்டு ஜெயிச்சாருன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்கள்,
நீதியை நாட்டியவர். ஓகேவா, நீதி நாட்டியவர். நடேச முதலியார் நடவடிக்கைகளின் விளைவாக நீதி கட்சியின் அரசியல் அமைப்பினர் என்றும் அமைச்சரவையினர் என்றும் இரு பிரிவுகளாக செயல்படலாயினர். பாருங்கள், நடேச முதலியாரோட நடவடிக்கைகளின் விளைவாக நீதி கட்சியினர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இதை இது பண்ணிடுறாங்க, மினிஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பிரிவாக வந்து செயல்படுறாங்க. ஓகேவா, நீதி கட்சியினர் வந்து அரசியலமைப்பு சார்ந்த ஒருத்தராக வந்து செயல்படுறாங்க, அமைச்சரவையினராக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒருத்தர் செயல்படுறாங்க. ஓகேவா, நடேச முதலியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் அமைப்பாளர்களின் தலைவராக திகழ்கிறார். பாருங்கள், நம்ம நடேச முதலியார் வந்து எதுக்கு தலைவர்னா, இந்த அரசியல் அமைப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரசியல் அமைப்புன்னு இதோட தலைவராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடேச முதலியார் இருக்கார். ஓகேவா, நடேச முதலியார் இருக்கிறாரு. அடுத்து பாருங்கள், கோவையில் 1927 நடைபெற்ற பிராமணர் அல்லாதோர் மாநாட்டில் இவ்விரு பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதலால் நீதி கட்சி பிளவுபட்டது. பாருங்கள், 1927 கோவையில் வந்து ஒரு மாநாடு, பிராமணர் அல்லாதோர் மாநாடு நடக்குது. ஓகேவா, 1929 கோயம்புத்தூரில் ஒரு பிராமணர் அல்லாத ஒரு மாநாடு வந்து நடக்குது. அப்போ இந்த ரெண்டு பிரிவுக்கும் மோதல் வருது. எந்த ரெண்டு பிரிவுக்கு? இந்த அரசியல் அமைப்பினர் பிரிவுக்கும் இந்த அமைச்சரவை பிரிவினருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோதல் வருது. ஓகேவா, ரெண்டு பிரிவுக்கும் மோதல் வருது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடேச முதலியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? கருத்து வேறுபாடு வருது. ஓகேவா, இந்த ரெண்டு பிரிவினருக்கு இடையே கருத்து வேறுபாடு வந்து நீதி கட்சி பிளவுபடுது. ஓகேவா, பின்னர் இவ்விரு பிரிவினரும் இணைந்தனர். பாருங்கள், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பினரும் அமைச்சரவையினர் ரெண்டு பேரும் மறுபடியும் இணைஞ்சிடுறாங்க. ஓகேவா, மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 1929 நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் சி நடேச முதலியார். பாருங்கள், ரொம்ப முக்கியம். 1929 நடைபெற்ற நீதி கட்சியோட மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா சி நடேச முதலியார். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. 1929 நடைபெற்ற நீதி கட்சியோட மாநாட்டுக்கு. ஓகேவா, 1929 மறந்துடாதீங்க. சரியா, 1929 நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சி நடேச முதலியார். கண்ணை மூடிட்டு அடிச்சிருங்க. சரியா, அடுத்து பாருங்கள், அந்த மாநாட்டில் தான் பிராமணர்களை நீதி கட்சி உறுப்பினராக சேர்ப்பது பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாருங்கள், இவர் தலைமை தாங்கின அந்த மாநாட்டில் தான் 1929 நடைபெற்ற மாநாட்டில் தான் பிராமணர்களை வந்து நீதி கட்சி உறுப்பினராக சேர்ப்பது பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்படுது. பாருங்கள், ஏற்கனவே பிராமணர்களே வேண்டான்னு சொல்லி தான் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த நீதி கட்சி. இப்போ மறுபடியும் பிராமணர்களை வந்து உறுப்பினராக கொண்டு வந்தால் எப்படி? ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றார். ஓகேவா, சிபி ராமசாமி ஐயரே சாதி முறையை எதிர்த்தும் ஆலய நுழைவு சட்டத்தை ஆதரித்து பேசியதை சி நடேச முதலியார் வரவேற்று பாராட்டினார். பாருங்கள், இந்த மாதிரி சிபி ராமசாமி ஐயர் இருக்கிறார்ல, இவர் வந்து பார்த்திங்கன்னா சாதி முறையை வந்து எதிர்த்தும் ஆலய நுழைவு சட்டத்தை வந்து ஆதரிக்கிறார். அந்த மாதிரி ஆதரித்து பேசுகிறத வந்து இவருக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருது. ஓகேவா, அதனால் அவர் வந்து வரவேற்கிறார். சரியா, இதனால் வரவேற்று அவர் வந்து பாராட்டுறார். யாரை? சிபி ராமசாமி ஐயரை. யார் பாராட்டுறது? நம்ம நடேச முதலியார். 1937 சென்னை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தயாராக இருந்த டாக்டர் சி நடேச முதலியார் 62 வயதில் காலமானார். பாருங்கள், சென்னை சட்டமன்ற போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பங்கெடுத்து ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டுட்டு இருந்துக்காரு பாவம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, 62 வயசில் வந்து பார்த்திங்கன்னா மண்டை போட்டார். ஓகேவா, வேறு வழி இல்லை, அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டை போட்டார். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், டாக்டர் சி நடேச முதலியார் மருத்துவ தொழிலில் பொருள் சேர்க்க வேண்டும் என்று விரும்பாமல் பொது பணிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டார். பாருங்கள், இவர் வந்து என்னதான் மருத்துவம் பார்த்து காசு பணம் வந்து சேர்த்துணுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நினைக்கல. ஓகேவா, அதாவது மக்களுக்குன்னே வாழ்ந்துட்டார். சரியா, இவர் நீதி கட்சி துவக்கப்படுவதற்கு முன்பே பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றத்துக்காக முனைப்புடன் செயல்பட்டார். பாருங்கள், நீதி கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பிராமணர் அல்லாதோர் நலனுக்காக இவர் வந்து பாடுபட்டிருக்கார். சரியா, தான் பெற்ற கல்வியின் பயன் பிற்படுத்தப்பட்ட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பாரையும் சென்றடைய வேண்டும் என்று விரும்பி விளைந்தவர். பாருங்கள், இவர் வந்து கல்வி கற்றுருக்காரு, இல்லை டாக்டர்லாம் படிச்சிருக்காரு. அப்போ இந்த படிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்களை போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து விரும்பியிருக்காரு. சரியா, இவர் துவக்கிய சென்னை திராவிடர் சபை நீதி கட்சியின் முன்னோடி அமைப்பாங்க. பாருங்கள், இவர் வந்து 1914 வந்து பார்த்திங்கன்னா சென்னை திராவிட சபைன்னு பேர் மாறும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், சென்னை திராவிட சங்கம்னு இருக்கும்ல, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மதராஸ் ஐக்கிய கழகம்னு இருக்கும், மாற்றி சொல்லிட்டேன். மதராஸ் ஐக்கிய கழகம் 1912 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து 1914 தான் பேர் மாறும். என்னென்னு மாறும்? சென்னை திராவிட சபைன்னு சொல்லிட்டு பேர் மாறும். அது வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியோட முன்னோடி அமைப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியோட முன்னோடி அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் முன்னாடி கூட பாருங்கள், அவரோட அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இருங்க, நானே காட்டுறேன். இதில் இருக்கும் பாருங்கள்.
பாருங்கள், சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு, ஓகேவா, அதாவது மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மதராஸ் ஐக்கிய கூட்டமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா 1912. இதுதான் என்னவா மாறுது அப்படின்னா 1914 வந்து பார்த்திங்கன்னா சென்னை திராவிட சபையாக மாறுது. இந்த சென்னை திராவிட சபை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீதி கட்சியோட முன்னோடி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா. இந்த இதுதான் பார்த்திங்கன்னா நீதி கட்சியோட முன்னோடி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்கள். அதே போன்று இவர் நடத்திய திராவிடர் விடுதி சென்னையில் படிக்க வந்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு காலத்தை செய்த பேருதவி. பாருங்கள், இதே மாதிரி இவர் நடத்தி வந்த திராவிடர் விடுதி வந்து பார்த்திங்கன்னா இவர் தானே அதை கடைசி வரைக்கும் நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இவர் நடத்திட்டு வந்த இந்த விடுதி பார்த்திங்கன்னா சென்னையில் படிக்க வந்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலங்காலத்துக்கு செஞ்ச உதவி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், சமரச சித்தர், ஓகேவா. நம்ம முன்ன தான் பார்த்தோம் இவர் ஒரு சமரசமாக பேசுவார் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இரு துருவங்களை இருந்த தியாகராய செட்டியையும் டிஎம் நாயரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து, ஓகேவா, ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து வேதியியல் முறையில், ஓகேவா, வேதியியல் சாதனை செய்தார். பாருங்கள், வேதியியல் சாதனை செய்தார். ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைச்சிருவார், ஓகேவா. ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இணைச்சிருவார். சரி, அடுத்து பாருங்கள். இவர்களுடன் சேர்ந்து நீதி கட்சியை தோற்றுவித்தார். ஆமாம், இவங்க கூட தான் சேர்ந்து நீதி கட்சியை தோற்றுவிப்பார். நீதி கட்சிக்கு புதிய பரிணாமத்தை கொடுப்பார். பாருங்கள், நீதி கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய பரிணாமத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாத தேசிய கண்ணோட்டத்தோடு இந்திய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்பட்டார். பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் தேசிய கண்ணோட்டத்தோடு பிராந்திய பிரச்சனைகளுக்கு தீர்வு காட்ட முற்பட்டார். நீதி கட்சிக்குள் இருந்து கொண்டே அதன் குறைகளை களைய முயன்றார். பாருங்கள், நீதி கட்சியில் இருந்துக்கிட்டு அதில் என்னென்ன குறை இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. கருத்து சுதந்திரத்திற்கு மதிப்பளிக்காத எந்த அமைப்பையும் நீட்டித்து நிலைக்க முடியாது அப்படின்ற அரசியல் விவேகத்தை தமிழருக்கு வந்து பார்த்திங்கன்னா உணர்த்தணும்னு சொல்லி அதை உணர்த்தி காட்டியிருக்காரு, ஓகேவா. கருத்து சுதந்திரத்திற்கு மதிப்பளிக்காத எந்த ஒரு அமைப்பும் நீடித்து நிலைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் விவேகத்தை வந்து மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா உணர்த்திருக்கிறார், ஓகேவா. நம்ம தமிழருக்கு உணர்த்திருக்கிறார். நீதி கட்சியோட இதயமாக திகழ்ந்த ஸ்ரீ நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். பாருங்கள், இந்த நீதி கட்சி இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் இவர் வந்து அன்புக்கு பண்புக்கு பொறையுடைமைக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ குரூப் 4 கொஸ்டின்லாம் கேட்டிருப்பான். சரியா? தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் மைனஸ். தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஏன்னா நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறது பூரா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. எங்கே எது கையை வைக்கிறான்னு யாருக்குமே தெரியாது, கடவுளுக்கே தெரியாது, ஓகேவா. டிஎன்பிஎஸ்சி அந்தளவு நம்மளுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். சரியா? சரி, இதில் பாருங்கள். தென்னிந்திய பிரபலங்கள் அப்படின்ற நூலில் வந்து கேஎம் பாலசுப்ரமணியம் அப்படின்றவர் டாக்டர் நடேச முதலியாரை பற்றி மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதுகிறார், ஓகேவா. தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கேஎம் பாலசுப்ரமணியன் வந்து டாக்டர் சி நடேச முதலியாரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தியோட ஒப்பிட்டு எழுதுகிறார். அப்போ தென்னிந்திய பிரபலங்கள்ன்ற நூலோட ஆசிரியர் யாருன்னா கேஎம் பாலசுப்ரமணியன். இது ஒரு கொஸ்டின் ஆச்சா? யாரை கூட கம்பேர் பண்ணிக்கிறாங்க? நடேச முதலியாரை மகாத்மா காந்தியோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு கொஸ்டின், ஓகேவா. தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. சரியா? சரி, வாங்க அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடேச முதலியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான், ஓகேவா. நடேச முதலியார் இதோட முடிஞ்சு. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். இந்த தென்னிந்திய பிரபலங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். சரியா? கேஎம் பாலசுப்ரமணியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யார் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா நடேச முதலியாரை மகாத்மா காந்தி கூட ஒப்பிட்டு கம்பேர் பண்ணியிருக்கிறார். சரியா? அப்புறம் நம்ம முன்னாடி சொன்னதை பார்த்துக்கோங்க. அந்த இயக்கம் வந்து பார்த்துக்கோங்க. 1912 வந்து பார்த்திங்கன்னா மெதராஸ் ஐக்கிய கழகம்னு சொல்லுவாங்க, இல்லை மதராஸ் ஐக்கிய கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை திராவிடர் சபையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரை மாற்றிருப்பாங்க 1914. இதுதான் நீதி கட்சியோட முன்னோடி அமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. அதே மாதிரி 1929 நடைபெற்ற நீதி கட்சியோட மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படி கேட்டாங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நடேச முதலியார் தான், ஓகேவா. அதே மாதிரி கோவையில் நடைபெற்ற மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 டீம் இருப்பாங்க, அரசியலமைப்பு டீமு, அதுக்கப்புறம் அமைச்சரவை டீமு. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க, மறுபடியும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க, ஓகேவா. இந்த டீம் எங்கே நடந்த மாநாட்டில் பிரிஞ்சாங்கன்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர் போட்டுருங்க. சரியா? சரி, வாங்க நம்ம அடுத்த தலைவர் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வந்து டிஎம் நாயர், ஓகேவா. நம்ம டிஎம் நாயர் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், டிஎம் நாயர் கல்வி குடும்பம். டிஎம் நாயர் ஃபஸ்ட்டு இயர் பார்த்துக்கோங்க. 1868 1919 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம் நாயரோட காலகட்டம். சரியா?
டிஎம் நாயரோட காலகட்டம் என்னது 1868 1919 வரைக்கும். இவருக்கு எப்போ அஞ்சல் தலை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இது ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதனால் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 2008 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு அஞ்சல் தலை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, 2008 பார்த்தீங்க அப்படின்னா டிஎம் நாயருக்கு அஞ்சல் தலை கொடுத்துருப்பாங்க. சரியா, சரி, அடுத்து பாருங்கள் கல்வி குடும்பம். ஓகேவா, மாதவன் வந்து 1868 ஜனவரி 15 கேரளாவில் பாலக்காட்டுக்கு அருகே திருவூரில், ஓகேவா, திருவூரில் தரவாத்து நாயர் குடும்பத்தில் பிறந்தார். பாருங்கள் யார் பேருனா மாதவன். ஓகேவா, மாதவன் அப்படின்றவர் தான், இவரோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎம் நாயர். ஓகேவா, டிஎம் நாயர், மாதவ நாயர் அப்படின்னு சொல்லுவாங்க போல். ஓகேவா, அதனால தான் மாதவன் கொடுத்துருக்காங்க இங்கே. அப்போ மாதவன் அப்படின்னா நீங்கள் உடனே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அதனால தான் அந்த எம் இருக்குது, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. ஓகேவா, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், திருவூர் மாதவ நாயர் என்று அழைக்கப்பட்டார், அதோட ஷார்ட்கட்டு தான் திருவூர். ஓகேவா, டிஎம் நாயர் அப்படின்றது. சரியா, இந்த ஃபுல் ஃபார்ம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த டிஒய் சந்திரசூட் அப்படின்றதுக்கு தனஞ்சய் யஸ்வந்த் சந்திரசூட் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருந்தேன் நினைக்கிறேன். ஓகேவா, சாரி, ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருந்தேன். ஓகேவா, அதனால் சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், டிஎம் நாயர் அப்படின்னா திருவூர். ஓகேவா, திருவூர் மாதவன் நாயர் அப்படின்னு அர்த்தம். சரியா, அடுத்து பாருங்கள், இவரது தந்தை, ஓகேவா, இவரது தந்தை சிங்கிசம் வீட்டில் சங்கரன் நாயர் திருவூரில் துணை ஆட்சியராக பணியாற்றுவார். பாருங்கள், இவரோட தந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கசம் வீட்டில், ஓகேவா, சிங்கசம் வீட்டில் சங்கரன் நாயர் திருவூரில், ஓகேவா, சங்கரன் நாயர் திருவூரில், ஓகேவா, திருவூரில் துணை ஆட்சியராக பணியாற்றினார். பாருங்கள், டெப்புட்டி முனிசிப். ஓகேவா, டெப்புட்டி முனிசிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றுகிறான். ஓகேவா, அதை பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், மாதவனின் மூத்த சகோதரர். பாருங்கள் மாதவனின் மூத்த சகோதரர் சட்ட கல்வி பெற்று மாவட்ட துணை ஆட்சியராக பணிபுரிந்தார். பாருங்கள், டெப்புட்டி கலெக்டர், இங்கே ஒரு டெப்புட்டி முனிசிப்பு, இங்கே ஒரு டெப்புட்டி கலெக்டர். பார்த்தீங்களா, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா முனிசிப்பாக இருந்துக்கிறாரு, அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா டெப்புட்டி கலெக்டராக இருந்துக்கிறாரு. ஓகேவா, அடுத்து பாருங்கள், சகோதரி தரவாத அம்மாள் மலையாள். ஓகேவா, மலையாள சமஸ்கிருத மொழி வல்லுனர். பாருங்கள், அவங்க சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேர் என்ன அப்படின்னா தரவாத அம்மாள். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மலையாள் சமஸ்கிருத மொழி, இவங்க இந்த 2 லாங்குவேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வல்லுநராக இருந்திருக்கிறாங்க. ஓகேவா, சுருங்கக்கூறின் மாதவன் நாயர் கல்வி குடும்பத்தை சார்ந்தவர். பாருங்கள், இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா இவன் இந்த டிஎம் நாயரோட குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க, அதுதான் கல்வி குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், மாதவன் பாலக்காடு அரசினர் உயர்நிலை பள்ளியில் படித்துவிட்டு சென்னை மாநில கல்லூரியின் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். பாருங்கள், சென்னை மாநில பள்ளியில் வந்து மாநில கல்லூரியில் டிகிரி முடிச்சிடுறார். ஓகேவா, சென்னை மாநில பள்ளியில் டிகிரி சென்னை மாநில கல்லூரியில் டிகிரி முடிச்சிடுறாரு. அது எங்கே ஸ்கூல் படிக்கிறாருன்னா பாலக்காடு அரசினர் உயர்நிலை பள்ளியில் ஸ்கூல் முடிக்கிறார். ஓகேவா, பாலக்காடு கேரளா சொல்லுவோம்ல அந்த சைடு, பாலக்காடு அரசினர் உயர்நிலை பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா சேர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு இங்கிலாந்து சென்றார் டிஎம் நாயர். ஓகேவா, டிஎம் நாயர் என்ன பண்ணுறாரு, மருத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே நிறுத்திடுறார். எதை, மருத்துவ படிப்பை நிறுத்திட்டு எங்கே வராரு அப்படின்னா இங்கிலாந்து போகிறாரு. ஓகேவா, நிறுத்திட்டு இங்கிலாந்து போகிறாரு. இங்கிலாந்து சென்ற மாதவ நாயர் எடின்பர்க் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து முதுகலை பட்டம் பெற்றார். பாருங்கள், இங்கே படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிலே நிறுத்திட்டு இங்கிலாந்து போனவர் அங்கே போய் வந்து என்ன பண்ணுறாருன்னா எடின்பர்க் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து முதுகலை பட்டம் பெறார். எம்டி வாங்கிடுறார். ஓகேவா, எம்பிபிஎஸ் முடிக்கிறாரோ இல்லையே எம்டி வாங்கிறார், முதுகலை பட்டம் பெற்றுறார். ஓகேவா, சரி, பாருங்கள், இவர் கல்லூரி மாணவராக இருந்தபோது எடின்பர்க் மாணவர் மன்ற செயலராக இருந்தார். பாருங்கள், இவர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எடின்பர்க் மாணவர் மன்ற செயலராக இருந்தார். இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாநில கல்லூரிலேயே இங்கே பிஎஸ்சி முடிச்சிருவார். பாருங்கள், பட்டப்படிப்பு பிஎஸ்சி என்ன டிகிரின்னு தெரில, சம்திங் முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் எம்டி முடிச்சிட்டார். ஓகேவா, அடுத்து பாருங்கள், பின்னர் பட்டப்படிப்பு முடித்தவுடன் எடின்பர்க் இந்திய சங்க தலைவராகவும் எடின்பர்க் பல்கலைக்கழக முற்போக்கு குழு சங்க உறுப்பினராகவும் எடின்பர்க் பல்கலைக்கழக முற்போக்கு இதழின் ஆசிரியராகவும் இருந்தார். பாருங்கள், எத்தனை வந்திருக்கார் பாருங்கள். இந்த எடின்பர்க்லேயே மாணவர் மன்ற செயலராகவும் இருந்திருக்கிறார். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் எடின்பர்க்கில் இந்திய சங்க தலைவராகவும் இருந்திருக்கிறார். எடின்பர்க்கில் பல்கலைக்கழக முற்போக்கு சங்க உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். எடின்பர்க்கில் பல்கலைக்கழக முற்போக்கு இதோட ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் லண்டனில் இந்திய சங்க செயலராகவும் இருந்திருக்கிறார். ஓகேவா, அதுக்கப்புறம் பின்னர் துணைத் தலைவராகவும் இருந்திருக்கிறார். அப்புறம் பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம், அதுக்கப்புறம் ராயல் ஆசிய சங்கம், தேசிய முற்போக்கு மன்றம், அதுக்கப்புறம் ராயல் சங்கம்,
இதில் எல்லாத்துலேயும் உறுப்பினராக இருந்திருக்காரு பாருங்கள், எத்தனை இதில் உறுப்பினராக இருந்திருக்காரு பாருங்கள். ஓகேவா, இதில் வந்து அவன் கொஸ்டின் கேட்டானா கண்டிப்பாக யாருமே போட மாட்டாங்க, எல்லாமே ஆள்னு கரெக்டுன்னு கொடுத்துட்டு தான் வந்தவனு, வேறு வழியே கிடையாது நம்மளுக்கு. ஓகேவா, ஏன்னா இவ்வளோ தூரம் நம்மளால் படிக்க முடியாது, பட் இருந்தால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா, எடின்பர்க் இந்திய சங்க தலைவராகவும், ஓகேவா பாருங்கள், எடின்பர்க் இந்திய சங்க தலைவராகவும், எடின்பர்க் பல்கலைக்கழக முற்போக்கு சங்க உறுப்பினராகவும், எடின்பர்க் பல்கலைக்கழக முற்போக்கு இதழின் ஆசிரியராகவும், லண்டன் இந்தி சங்க செயலராகவும், பாருங்கள் லண்டன் இந்தி சங்க செயலர், இந்தியான்னு சொல்லிட்டேன். ஓகேவா, லண்டன் இந்தி சங்க செயலராகவும், பின்னர் அதன் துணைத் தலைவராகவும், பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம் உறுப்பினராகவும் சேர்ந்தார். பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் இருந்திருக்காரு. அடுத்து பாருங்கள், இவரது பலதரப்பட்ட நடவடிக்கைகளால் மாதவரின் நாயர், ஓகேவா, மாதவ நாயரின் பெயர் எடின்பர்க்கில் மிகவும் பிரபலம் அடைந்தார். ஆமாம், பின்ன இத்தனை அமைப்பில் இருந்தால் அப்படின்னா அப்புறம் பிரபலம் அடைய மாட்டாரா? எல்லாத்துக்கும் தான் அப்புறம் தெரியும். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. 1896ஆம் ஆண்டு டாக்டர் மாதவ நாயர் பிரான்சின் தலைநகர் பாரிஸின் சென்று காது மூக்கு தொண்டை வியாதிகள் பற்றி ஆராய்ச்சி செய்தார். பாருங்கள், அப்பயே வந்து பார்த்திங்கன்னா 1896லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோட தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ், அங்கே வந்து பார்த்திங்கன்னா போகிறார். அங்கே போய் காது மூக்கு தொண்டை வியாதியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஓகேவா, காது மூக்கு தொண்டை ஆராய்ச்சியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஓராண்டு ஆராய்ச்சிக்கு பின் சென்னை திரும்பினார் டிஎம் நாயர். ஓகேவா, சரி, ஒரு வருஷம் முடிஞ்சு 1896 வராரு, 97 ரிட்டன் வராரு. ஓகேவா, ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் வராரு. ஓகேவா, அடுத்து பாருங்கள், காங்கிரஸ்காரர். ஓகேவா, காங்கிரஸ்காரர் சென்னை திரும்பிய டாக்டர் டிஎம் நாயர். ஓகேவா, சென்னை திரும்பிய டாக்டர் டிஎம் நாயர் அகில இந்திய காங்கிரஸில் சேர்ந்தார். பாருங்கள், சென்னை வந்ததுக்கப்புறம், சென்னை எப்போ வந்தார்? 1897 வந்தார். 96 எங்கே போனார்? இந்த மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸுக்கு போய் காது மூக்கு தொண்டை பற்றி, இந்த வியாதியை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு 1897 இங்கே இந்தியா வராரு. மறுபடியும் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அகில இந்திய காங்கிரஸில் போய் சேர்றாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு? காங்கிரஸ் மாநாடுலாம் வந்து பங்கேற்றுட்டு இந்திய மருத்துவ பணி பற்றியும் மருத்துவ அதிகாரிகள் அவல நிலை குறித்தும் பேசினார். பாருங்கள், மருத்துவ அதிகாரிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அவல நிலையை குறித்து இவர் பேசுகிறார். ஓகேவா, இந்த துறையில் ஆங்கில அரசாங்கத்தின் அக்கறையின்மை பற்றி குறை கூறினார். பாருங்கள், இந்த மருத்துவத்துறையில் ஆங்கில அரசாங்கம் வந்து ஏன் அந்த மருத்துவத்துறையை வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்க மாட்டேங்குது, அதில் என்னென்ன குறை இருக்குதுன்னு சொல்லி அந்த குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். ஓகேவா, இந்திய மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்களுக்கு சமமாக கருதப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். பாருங்கள், இந்திய மருத்துவர்களை வந்து ரொம்ப கீழ்த்தனமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க யார்? ஆங்கிலேயர்கள்லாம். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு? இந்திய மருத்துவர்கள் வந்து ஆங்கில மருத்துவர்களுக்கு ஈக்குவலாக வந்து சமமாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறார். ஓகேவா, இந்த பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஓகேவா, 1907 சித்தூரில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார் டிஎம் நாயர். பாருங்கள், ரொம்ப 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 முக்கியம். கொஸ்டின் ஏரியா கேட்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதை தூக்கி வைப்பாங்க. ஓகேவா, எத்தனை இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டிருக்கேன், தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. 1907 சித்தூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னா டிஎம் நாயர். ஓகேவா, 1907 சித்தூரில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னா டிஎம் நாயர். அடுத்து பாருங்கள், சகலகலா வல்லவர். டிஎம் நாயர் வந்து 12 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக பணியாற்றினார். பாருங்கள், 12 வருஷம், 1904 1916 வரைக்கும் 12 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சி உறுப்பினராக இருக்கிறார். சரியா, கண்டினியூஸாக 12 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சி உறுப்பினராக இருக்கிறாரு. திருவல்லிக்கேணியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் நகராட்சி பிரச்சனைகள் பற்றி, குறிப்பாக குடிநீர் விநியோகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி பேசுகிறார். குடிநீர் விநியோகம் பற்றி, மக்கள் எதிர்பார்ப்புகள் பற்றி இந்த மாதிரி பேசுகிறார். ஓகேவா, குடிநீர் விநியோகம் அப்படின்னா எல்லாத்தையும் கரெக்டாக குடிநீர் போகிறது. ஓகேவா, அதை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கிடையே அவர் இந்திய அரசால் தொழில் கமிஷன் என்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். பாருங்கள், இந்த மாதிரி இவர் வந்து உறுப்பினராக இருக்கிறப்பயே எதில், அதாவது மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி உறுப்பினராக இருக்கிறப்பயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தொழில் கமிஷன் அப்படின்ற ஒரு இதோட உறுப்பினராக வந்து நியமிக்கப்படுறாரு 1908. சரியா, எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 1908. அப்போது தொழிலாளர்களின் பிரச்சனைகள் பற்றி, குறிப்பாக அவர்களது வேலை நேரத்தை குறைப்பது உள்ளிட்ட பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை லண்டனில் இருந்த அரசாங்க செயலாளர், ஓகேவா, நேரில் சந்தித்து கொடுத்தார் டிஎம் நாயர். பாருங்கள், அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். இந்த மாதிரி தொழிலாளர்களோட பிரச்சனையை பற்றி, ஓகேவா, குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொழிலாளர் இருக்காங்கல்ல அவங்களோட வேலை நேரத்தை வந்து குறைப்பது. ஓகேவா, அவங்க வேலை நேரத்தை எப்படிலாம் குறைக்கிறான்னு சொல்லி பரிந்துரை பண்ணி, அந்த பரிந்துரைகள் எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டில் போட்டு சேமித்து, அந்த அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறிக்கையை கொண்டு போய் லண்டனில் இருந்து அரசாங்க செயலாளர், ஓகேவா, லண்டனில் இருக்கக்கூடிய அரசாங்க செயலாளர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து கொடுக்குறாரு. ஓகேவா, இங்கே பாருங்கள், வேலை நேரத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைங்க, வேலை நேரம்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலை நேரத்தை குறைங்கன்னு சொல்லி இவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்
அரசாங்க செயலர்கிட்ட கொண்டு போய் நேரிலேயே போய் கொடுக்குறாரு. அது எந்த வருஷம்னா 1908. ஓகேவா. அடுத்து பாருங்கள், 1912 டிஎம் நாயர் சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாருங்கள், 1912. ஓகேவா. 12 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவர் வந்து சென்னை மாகாணத்தோட மாநகராட்சி உறுப்பினராக இருக்கிறார். ஓகேவா. பாருங்கள், சென்னை மாநகராட்சியோட உறுப்பினராக இருக்கிறார். எத்தனை வரைக்கும்? 16 வரைக்கும் இருக்கிறார். ஆனால் 1908 பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க செயலர்கிட்ட சந்தித்து பேசிட்டார். அதுக்கப்புறம் தொழில் கமிஷனோட உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறார் 1912. ஓகேவா. அடுத்து பாருங்கள், முதல் உலகப் போரின் போது 1914-18 எஸ்எஸ் மதராஸ் கப்பலின் மருத்துவ பணி செய்தார். பாருங்கள், முதல் உலகப் போர் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இவர் டாக்டர் தானே, இவர் காது மூக்கு தொண்டை இந்தமாரிலாம் டாக்டர் தானே, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாரு. ஓகேவா. என்ன பண்ணுறாரு, 1914-18 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து வருது. ஓகேவா. 1914 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து வருது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாரு. ஓகேவா. இந்த மாதிரி வந்து போய் உதவி பண்ணுறாரு. பாருங்கள், 1914-18 வந்து எஸ்எஸ் மதராஸ் கப்பல். ஓகேவா. அந்த கப்பலோட பேர் பார்த்துக்கோங்க, எஸ்எஸ் மதராஸ் கப்பல். ஆல்ரெடி நம்ம எஸ்எஸ் லாவா எஸ்எஸ் காலையெல்லாம் வாவு செய்து பார்த்துருப்போம். அதே மாதிரி எஸ்எஸ் மதராஸ் இந்த கப்பல் பேர். ஓகேவா. பார்த்துக்கோங்க, எஸ்எஸ் மதராஸ் கப்பலில் மருத்துவ பணி செய்கிறார். போர் முடிந்தவுடன் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு கெய்சரி இந்து பதக்கம் வழங்கி பெருமைப்படுது. பாருங்கள், ஆல்ரெடி இந்த கெய்சரி இந்து பதக்கம் காந்தி தான் வாங்கியிருப்பாருன்னு நம்ம நினச்சோம். ஆனால் பாருங்கள், இவரும் வாங்கியிருக்கிறாரு, டிஎம் நாயரும் வாங்கியிருக்காருப்பா. ஓகேவா. மாதவ நாயர். ஓகேவா. அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்காரு. சரியா, நம்ம டிஎம் நாயர். அடுத்து பாருங்கள், பின்னர் அவருக்கே போர் சேவை பதக்கமும் வழங்கப்படுது. பாருங்கள், வார் சர்வீஸ் மெடலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. கெய்சர் ஐ ஹிந்து பதக்கம் கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் வார் சர்வீஸ் பதக்கம்னு ஒன்று இருக்குது, அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎம் நாயருக்கே கொடுக்குறாங்க. சரியா. அடுத்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியில் டிஎம் நாயர். ஓகேவா. எதில்? நம்ம நீதி கட்சியில் டிஎம் நாயர். பாருங்கள், முதல் உலகப் போர் முடிந்ததும் டிஎம் நாயர் வந்து அவரது பார்வை பிராமணர் அல்லாத ஒரு பிரச்சனைகள் பக்கம் திரும்பினார். பாருங்கள், டிஎம் நாயர் வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே போகிறாரு, இந்த மாதிரி பிராமணர் இல்லாத ஒரு பக்கம் அவரோட பக்கத்தை திருப்புறாரு. டாக்டர் நடேச முதலியாரின் சமரச ஆலோசனை ஏற்றுக்கொண்டு பிடி தியாகராய செட்டியாருடன் அணி சேர்ந்தார். பாருங்கள், யார்? நம்ம நடேச முதலியார் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பேருக்கு சமரசம் பண்ணி வைப்பார். டிஎம் நாயருக்கும் தியாகராய செட்டிக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும், அதனால் சமரசம் பண்ணி வைப்பார். ஓகேவா. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து நீதி கட்சி என்று அழைக்கப்பட்ட தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஓகேவா. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க. எந்த வருஷம்னா 1916. ஓகேவா. 1917 பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் அல்லாத ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு தியாகராய செட்டி வந்து என்ன சொல்கிறாருன்னா, திராவிட நாகரிகத்தின் தனி சிறப்பு பிறப்பால் மனிதனுக்கும் இடையேயான வேறுபாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். பாருங்கள், மனுஷனுக்கும் இருக்கிற வேறுபாட்டை கூட ஒருபோதும் என்னால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா. திராவிட நாகரிகத்தோட தனி சிறப்புத்தன்மை வந்து பிறப்பால் மனிதனுக்கும் கூட இருக்க இடையேயான வேறுபாட்டை கூட நம்மளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா. பாருங்கள், தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு இவங்க 3 பேர் தான் சேர்ந்து உருவாக்கியிருக்கிறாங்க. முதல் பிராமணர் அல்லாத ஒரு மாநாடு எங்கே அப்படின்னா சென்னையில் நடைபெற்றது 1917. ஓகேவா. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடு நம்ம இந்த முதல் பிராமணர் அல்லாத ஒரு மாநாடு நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம், 1917. ஓகேவா. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. சரி, பாருங்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஓகேவா. அதே மாநாட்டில் கலந்து கொண்ட டிஎம் நாயர் தியாகராய செட்டி மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் பின்வருமாறு பேசினார். பாருங்கள், அவரோட அந்த மாநாட்டில் இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அந்த மாநாட்டில், எந்த மாநாட்டில்? 1917 சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் அல்லாத மாநாட்டில். அப்போ அங்கே யார் இருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இரட்டைமலை சீனிவாசன், இந்த மாதிரி வந்து தியாகராய ரெட்டி, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஓகேவா. டிஎம் நாயர் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பேசுகிறார். ஓகேவா. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இந்தியாவில் 2 இனங்கள் தான் உண்டு. ஓகேவா. இந்தியாவில் 2 இனங்கள் தான் உண்டு. ஒன்று வந்து சொத்துக்கு சொந்தக்காரர்களான திராவிடர்கள். பாருங்கள், ஒன்று வந்து என்னென்னா சொத்துக்கு சொந்தக்காரர்களான திராவிடர்கள். ஓகேவா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தூங்கும்போது திருடியவர்களை போன்ற ஆரியர்கள். ஓகேவா. இதை முன்ன தான் பார்த்தோம். ஓகேவா. அதுதான் சொல்கிறாங்க, சொத்துக்கு சொந்தக்காரர்கள் திராவிடர்கள், தூங்கும்போது திருடியவர்கள் ஆரியர்கள். ஓகேவா. ஆரியர்கள் தான் பிரம்மாவின் உடலிலிருந்து உருவாக்கப்பட்டது என 4 சாதி வர்ணமுறை என்று அதை வந்து பார்த்திங்கன்னா திராவிடர்களை நம்ப வைத்தனர். பாருங்கள், பார்த்தீங்களா, பிரம்மாவின் உடலிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் 4 சாதி வர்ணமுறை என்று திராவிடர்களை நம்ப வைத்தனர். ஓகே, இதெல்லாம் அவர் அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார். ஓகேவா. டிஎம் நாயர் வந்து அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறாரு.
அதிலிருந்து தான் படித்தவர்கள் பிராமணர்கள் என்றும் படிக்காதோர் சூத்திரர்கள் தீண்டத்தகாதோர் என்றும் பிரிக்கப்பட்டனர் என்ற விளக்கத்தை கூறி நீதி கட்சியின் நோக்கத்தை விவரித்தார். பாருங்கள், இந்த விளக்கத்தை வந்து சொல்கிறாரு. அந்த 4 சாதி வர்ண முறையில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா திராவிடர்கள் வந்து நம்ப வச்சுருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுலேருந்து தான் படித்தவர்கள் பிராமணர்கள் அப்படின்னும் படிக்காதவங்க வந்து சூத்திரர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீண்டத்தகாதவர் அப்படின்னும் பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை தந்து நீதி கட்சியோட நோக்கத்தை வந்து எடுத்து சொல்கிறார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நீதிக்கு ஆசிரியர். ஓகேவா? தென்னிந்திய கூட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதி அப்படின்ற ஒரு ஆங்கில பத்திரிகைன்னு இருக்கும். ஓகேவா? ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஜஸ்டிஸ் பத்திரிகை தலைமை ஆசிரியராக இருந்து கருத்து பிரச்சாரம் வந்து செய்கிறார். ஓகேவா? என்ன செய்கிறாரு? இந்த ஜஸ்டிஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஆசிரியராக இருந்து கருத்து பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறார். இவரோட தலைமையில் இந்த பத்திரிகை வந்து மிகுந்த செல்வாக்கு பெறுது. ஓகேவா? இவரோட தலைமையில் என்ன ஆகுது? இந்த பத்திரிகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த செல்வாக்கு பெறுது. ஓகேவா? இந்த பத்திரிகையோட பெயரால் தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நீதி கட்சின்னு சொல்லி புகழ் பெறுது. ஓகேவா? இந்த பத்திரிகையோட பெயராக என்ன ஆகுது? அதாவது தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெயர் பெறுது. ஓகேவா? இதில் பாருங்கள், டிஎம் நாயரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள், ஓய உழைப்பாளி தலைவர். பாருங்கள், ஓயாது உழைச்சிக்கிட்டே இருப்பார் ஆள். ஓகேவா? பாருங்கள், டிஎம் நாயர் 1918 to 1919 உடல்நல குறைவால் பொருட்படுத்தாமல் லண்டன் போகிறார். ஓகேவா? நம்ம உடல்நல குறைப்பை கூட பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி பொருட்படுத்தாமல் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் போகிறார். எப்போ? 1918 to 19 லண்டன் போகிறார். ஓகேவா? அங்கே இருக்கிற பாராளுமன்ற குழுவின் முன் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் இன்றியமையாமையை பற்றி கூறுவதற்காக சென்றார் நாயர். பாருங்கள், அப்போ என்ன பண்ணுறாரு? அங்கே இருக்கிற பாராளுமன்ற குழுவுக்கு முன்னாடி, ஓகேவா, அங்கே இருக்கிற பாராளுமன்ற குழுவுக்கு முன்னாடி வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை இன்றியமையாமையை பற்றி கூறுவதற்காக போகிறார். அதாவது வகுப்புவாத இதுனா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வந்து இடம் கொடுக்காதது. ஓகேவா? பிராமணர் அல்லாதவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து ஒதுக்காதது. ஓகேவா? இடத்த வந்து கொடுக்காததை பற்றி நான் போய் பேச போகிறேன்னு சொல்லி போகிறாரு. ஓகேவா? எங்கே போகிறாரு? பாராளுமன்ற குழுவுக்கு. ஓகேவா? எங்கே அப்படின்னா லண்டனில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற குழுவுக்கு. சரியா? அடுத்து பாருங்கள், அங்கு பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். ஓயாது ஒளியாது உழைத்த டிஎம் நாயர் லண்டன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மண்டையை போட்டுறார். ஓகேவா? லண்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1919 ஜூலை மாதம் 17 சரியா? 1919 ஜூலை மாதம் 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இயற்கை எதிராருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், லண்டன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம் நாயர் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. ஓகேவா? 1919 ஜூலை மாதம் 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து இறந்துடுறாரு. சரியா? சரி, அடுத்து பாருங்கள், மதிப்பீடு. இப்போ டிஎம் நாயர் பற்றி சும்மா சொல்கிறாங்க, இதை நம்ம பார்த்துக்கலாம். டிஎம் நாயர் வந்து நல்ல கல்வி குடும்பத்திலிருந்து வந்தவர். அவரது குடும்ப பின்னணியும் இங்கிலாந்து அனுபவமும் மருத்துவ அறிவும் நாயரை பல்திறன் கொண்ட மேல்நாட்டு முற்போக்கு நோக்குடைய நவீன மனித மேதையாக்கின. பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்து நவீன மனித மேதையாக்கியது யாரை? நம்ம டிஎம் நாயரை. உயர் சாதி குடும்பத்தில் பிறந்த நாயர் கீழ் சாதியினருக்கு இழைக்கப்பட கொடுமையை கண்டு கொதித்தெழுந்தார். ஆமாம், கீழ் சாதியினருக்கு கண்ட கொடுமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் பார்த்துட்டு இவரே வந்து கம்முன்னு இருந்திருக்க மாட்டார். ஓகேவா? இந்த மாதிரி ஏன் இவங்களாம் வந்து ரொம்ப பாவம் அப்படின்னு நினச்சி அவங்களாம் வகுப்பாரி இடஒதுக்கீடுலாம் வந்து இந்த மாதிரி வந்து வேண்டியிருப்பார். சரியா? அடுத்து பாருங்கள், ஆரிய திராவிட பிரச்சனையை இன மாறுபாட்டு இனங்களின் போராட்டமாக பார்த்தார். பாருங்கள், ஆரிய திராவிட பிரச்சனையை இன மாறுபட்ட இனங்களோட போராட்டமாக இவர் வந்து பார்க்குறாரு. பிராமணர் ஆதிக்கம் பொறுக்க முடியாமல் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். பாருங்கள், காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களோட ஆதிக்கம் தானே இருக்குது, அதெல்லாம் நான் எதுக்குடா காங்கிரஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியே போயிடுறாரு. ஓகேவா? காங்கிரஸை விட்டு வெளியே வந்த டாக்டர் நாயர் அன்னிபெசன்ட்டின் பிராமணர் ஆதரவு போக்கை வன்மையாக கண்டித்தார். பாருங்கள், அன்னிபெசன்ட் வந்து பிராமணர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்னிபெசன்ட்டோட பிராமணர் ஆதரவு போக்கையும் பார்த்திங்கன்னா வன்மையாக வந்து கண்டிக்கிறார். ஓகேவா? சுயாட்சி சங்கத்தை வந்து அப்படியே எதிர்க்கிறாரு, கடுமையாக விமர்சிக்கிறார். பாருங்கள், ஹோம் ரூல் மூமெண்ட்டு. ஓகேவா? ஹோம் ரூல் மூமெண்ட்டை என்ன பண்ணுறாரு? கடுமையாக வந்து விமர்சிக்கிறார். யார்? நம்ம டிஎம் நாயர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நடேச முதலியார் தமிழ். ஓகேவா? நடேச முதலியார் தமிழ், பிடி தியாகராய செட்டி தெலுங்கு, நாயர் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் ஆகியோர் ஒருங்கிணைந்து துவக்கிய நீதி கட்சி தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நடேச முதலியார் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரரு. ஓகேவா? தமிழ் மொழி பேசக்கூடியவர். தியாகராய செட்டியார் பார்த்திங்கன்னா தெலுங்கு, ஆந்திரா சைடு, அந்த சைடு வந்து பேசக்கூடியவர். நாயர் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம். ஓகேவா? இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு, ஓகேவா, கேரளா சைடு. ஓகேவா? இந்த 3 பேர் ஒன்று சேர்ந்து தொடங்கினதான் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. ஓகேவா? இது தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு முக்கியமான மைல்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், நாயர் நீதியின் ஆசிரியராக இருந்து சமுதாய நீதிக்காக அரும்பாடுபட்டார். நீதியின் ஆசிரியர்னா ஜஸ்டிஸ் அப்படின்ற இது. ஓகேவா? இதழோட ஆசிரியர். அடுத்து பாருங்கள்,
அப்பணி ஆற்றிய போதே உயிர் தியாகம் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஆங்கிலேயர் போன்று உடையணிந்து ஆங்கிலேயர் நடைமுறைகளை பின்பற்றியதால் நாயரை ஆங்கில பித்தர் என்று குறைக்கணும். பாருங்கள், ரொம்ப 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 முக்கியம்பா. ஆங்கில பித்தர்னா யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா. ஆங்கில பித்தர்னா யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா டிஎம் நாயர்னு போடணும்பா. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 முக்கியம். ஆங்கில பித்தர் அப்படின்னா யாருன்னு பார்த்துக்கோங்க, டிஎம் நாயர். சரியா. ஆங்கில பித்தர்னா டிஎம் நாயர். சரியா, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஆங்கில புலமை இருந்தும் நாயர் தாய்மொழி பற்றுடையவர், தூய்மை மலையாள மொழியினை எழுதியும். ஓகேவா. தூய்மையான மலையாள மொழியில் எழுதியும் பேசியும் வந்தார். பாருங்கள், என்னதான் இருந்தாலும் நாயர் இருந்து தாய்மொழி பற்றுடையவர். ஓகேவா. ஆங்கில புலமை இருந்தாலும் தாய்மொழி பற்றுடையவர். அதனால் பார்த்தீங்கன்னா தூய்மையான மலையாள மொழியிலேயே எழுதி பேசி வந்துட்டு இருந்திருக்கிறார். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், சென்னை தியாகராய நகரில் இவருக்கு ஒரு பெரிய பாதை உள்ளது. பார்த்தீங்களா, சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகரில் இவரோட பெயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டு மத்திய அரசு நாயரை பெருமைப்படுத்தி அஞ்சல் தலை வெளியிடுறாங்க. ஓகேவா. நாம் வந்து முன்ன ஸ்டார்டிங்லேயே இவரை பற்றி சொல்லும்போது பார்த்தோம், டிஎம் நாயருக்கு அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டிருப்பாங்க, 2008 வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்கன்னு சொன்னோம். ஓகேவா. அடுத்து பாருங்கள், சுருங்கக்கூறின் டிஎம் நாயர் சமூக நீதி காவலர்களில் ஒருவர். ஓகேவா. டாக்டர் டிஎம் நாயர் அந்த காலத்தில் தேசியவாதிகளில் முக்கியமான பிராமணர் அல்லாத தேசியவாதி என்பது பெரியார் ஈவேராவின் கணிப்பு. பாருங்கள், பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிஎம் நாயர் வந்து அந்த காலத்தில் தேசியவாதிகளில் ஒரு முக்கியமான பிராமணர் அல்லாத ஒரு தேசியவாதி அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து கணிச்சு வச்சிருக்கிறார். ஓகேவா. யாரை பற்றி? இந்த டிஎம் நாயரை பற்றி. ஓகேவா. டிஎம் நாயரை பார்த்துக்கோங்க. ஆங்கில பித்தர்னு யாரை சொல்லுவாங்கன்னா டிஎம் நாயர் சொல்லுவாங்க. 2008 பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அஞ்சல் தலை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீதி, ஓகேவா, ஜஸ்டிஸ் பத்திரிகையோட ஆசிரியராக இருந்திருப்பார். எப்போ இறந்துருப்பாருன்னா லண்டனில் 1919 ஜூலை 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்துருப்பார். அதே மாதிரி டாக்டர் டிஎம் நாயர் 1918-19 உடல்நலம் என்ன தான் குறைவாக இருந்தாலும் அவர் வந்து லண்டன் போய் நம்ம வகுப்பாரி இடஒதுக்கீடுக்காக நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசியிருப்பார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம சொன்னோம் என்ன அப்படின்னா, அந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதாவது நீதி கட்சி உருவாக்குனதுல வந்து பார்த்திங்கன்னா இவரும் முக்கிய பங்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநாட்டில் இந்தமாரி பேசியிருப்பார். திராவிட நாகரிகத்தோட தனிச்சிறப்பு பற்றியும் பிறப்பால் மனிதனுக்கு இடையான வேறுபாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டிஎம் நாயர் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தியாகராய செட்டி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, தியாகராய செட்டி அதுக்கப்புறம் இரட்டைமலை சீனிவாசன் இந்த 2 பேர் இந்த மாநாட்டில் இருக்கும்போது இவங்க முன்னாடி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியாவில் 2 இனங்கள் தான் உண்டு. ஒன்று வந்து சொத்துக்கு சொந்தக்காரரான திராவிடர்கள், இன்னொன்று தூங்கும்போது திருடிட்டு போன ஆரியர்களே அப்படின்னு சொல்லி யார் சொன்னாது அப்படின்னா நம்ம டிஎம் நாயர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா. அதே மாதிரி 4 வர்ணாசிரம சாதி முறை தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி வந்து படித்தவங்கள பிராமணர்கள்னு சொல்கிறானுங்க, படிக்காதவங்கள சூத்திரர்கள் தீண்டத்தகவர்கள்னு சொல்கிறானுங்க அப்படின்னு இந்தமாரிலாம் இந்த டைலாக்லாம் சொன்னது யார் அப்படின்னா டிஎம் நாயர் தான். ஓகேவா. அதே மாதிரி இவர் கெய்சரி இந்து பதக்கம் வாங்கியிருப்பார். ஓகேவா. 1914-18 எஸ்எஸ் மதராஸ் கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பணியாற்றுறதுக்காக இந்த மாதிரி வந்து கெய்சரி இந்து பதக்கம் வாங்கியிருப்பார். அதே மாதிரி அவருக்கு வந்து போர் சபை பதக்கம், ஓகே, வார் சர்வீஸ் மெடலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. சரியா. 1908 வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தொழில் கமிஷனோட ஒரு உறுப்பினராக வந்து நியமிச்சிருப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி 12 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சி உறுப்பினராக பணியாற்றிருப்பார். 1904 1916 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 12 வருஷம். ஓகேவா. இந்த மாதிரி வந்து இது பண்ணியிருப்பார். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1912 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேவா. சட்டமன்ற மேலவைக்கு வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. எந்த இது அப்படின்னா 1912. ஓகேவா. 1912. ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் நாயரை பற்றி கொடுத்துருக்குறது. ஓகேவா. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா. சரி, நம்ம அடுத்த தலைவர் பார்க்கலாம். அடுத்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா பிடி தியாகராய ரெட்டி. ஓகேவா. பிடி தியாகராய ரெட்டியை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், நாம் வந்து இப்போ கடைசி சாதனையாளரில் கடைசி தலைவர் வந்துட்டோம். ஓகேவா. நம்ம வந்து ஆல்ரெடி அயோத்திதாச பண்டிதருக்கு தனியாகவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து இப்போ 3 பேர்த்த லைனாக பார்த்துட்டு வந்துட்டோம். ஓகேவா. நம்ம டிஎம் நாயர் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடேச முதலியாரை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இரட்டைமலை சீனிவாசனையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக யாருக்கு வந்துட்டோம், பிடி தியாகராய செட்டியாருக்கு வந்துட்டோம். சரியா. தியாகராய செட்டியார் பார்க்கலாம் வாங்க. 1852 1925 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிடி தியாகராய செட்டியார் வந்து உயிரோடு இருந்த காலம். ஓகேவா. அவரோட காலகட்டம் பாருங்கள். செல்வமும் செல்வாக்கும். ஓகேவா. என்னென்ன அது, செல்வமும் செல்வாக்கும். ஓகேவா. அதில் பாருங்கள்,
தியாகராய ரெட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1852 ஏப்ரல் மாதம் 27ஆம் பிறகுறார். ஓகேவா, ஏப்ரல் மாதம் 27ஆம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறகுறார். யார்? நம்ம தியாகராய செட்டி. ஓகேவா, அவர் பார்த்தீங்கன்னா எங்கே பிறகுறான்னு பாருங்கள், எகத்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வமும் செல்வாக்கும் மிக்க தேவாங்க செட்டி குடும்பத்தில் பிறகுறார். பாருங்கள், இவர் வந்து தேவாங்க செட்டி குடும்பம். ஓகேவா, அதனால தான் இவர் பேருக்கு பின்னாடி என்ன வருது, பிடி தியாகராய செட்டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஒரு ஓகேவா, பார்த்துக்கோங்க, தேவாங்க செட்டி குடும்பம். ஓகேவா, பாருங்கள், இவரது குடும்ப தொழில் வந்து கைத்தறி துணிகள் தயாரித்தல், தோல் வணிகம், அதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க குடும்ப தொழிலாக இருக்குது. ஓகேவா, இவங்க குடும்ப தொழில் என்னது, கைத்தறி துணிகள் தயாரித்தல், தோல் வணிகம், இதெல்லாம் வந்து இவங்க குடும்ப தொழில். தியாகராயர் வந்து பள்ளி படிப்பை முடித்ததுக்கப்புறம் சென்னை மாநில கல்லூரியில் சட்டம் பயிற்சி பெற்றார். பாருங்கள், இவர் வந்து ஒரு வக்கீல். ஓகேவா, வழக்குரைஞராக ஆகிறார். ஓகேவா, எங்கே படிக்கிறாரு, சென்னை சட்ட கல்லூரியில், சென்னை மாநில கல்லூரியில் சட்டம் வந்து படிக்கிறார். ஓகேவா, சென்னை மாநில கல்லூரியில் சட்டம் வந்து படிக்கிறார். அடுத்து பாருங்கள், பொதுப்பணி. கல்லூரி படிப்பை முடித்த வக்கீல் தொழிலை விட்டு பொது வாழ்க்கையில் அதிக ஆர்வம் காட்டினார் தியாகராயர். பாருங்கள், கல்லூரி படிப்பை வந்து முடிச்சிட்டார் இப்போ. ஓகேவா, கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வக்கீல் தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. ஓகேவா, வக்கீல் தொழிலை விட பொது வாழ்க்கையில் அதிக ஆர்வம் காட்டுறாரு. ஓகேவா, வக்கீல் தொழிலை பார்த்துக்கிட்டு சரி ஓகே வக்கீல் தொழில் நம்ம இதுக்கு மேலே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஆர்வம் காட்டுறாரு. இவர் வந்து 1882லேருந்து 1922 வரை சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராகவும் தலைவராகவும் இருக்கார். பாருங்கள், 1882லேருந்து 1922 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம். ஓகேவா, இந்த 40 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாணத்தோட, ஓகேவா, சென்னை மாநகராட்சியோட உறுப்பினராகவும் தலைவராகவும் இருக்கிறார். ஓகேவா, சென்னை மாநகராட்சியோட உறுப்பினராகவும் தலைவராகவும் இருக்கிறார். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், 1904லேருந்து 1916 வரைக்கும் சென்னை மாநகராட்சியோட உறுப்பினராக வந்து டிஎம் நாயர் இருந்திருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். சரியா, அதே மாதிரி இவரு இருந்திருக்கார் போல். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அதை நம்ம பார்த்துக்கலாம். சரியா, டேட்டா கரெக்டாக தப்பான்றது அடுத்தபட்ச விஷயம். இங்கே 2 பேர்த்துக்குமே கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்கோங்க. சரியா, சரி பாருங்கள், அப்போது இருவருக்கும், ஓகேவா, அப்போது இவருக்கும் டாக்டர் பிடி நாயருக்கும் இடையே, பாருங்கள், பிடி நாயருக்கும் இடையே கருத்து மோதுபாடு இருந்தது. பாருங்கள், இவருக்கும் பிடி நாயருக்கும் இடையே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருத்து மோதல் இருந்தது. நடேச முதலியார் சமரசமாக இருந்த இவ்விருவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கலைத்து விட்டு பிராமணர்கள் சமூக நீதிக்காக ஒருங்கிணைத்தனர். பாருங்கள், அதாவது யார் அப்படின்னா இருவருக்கும் இடையே, இவருக்கும் இருவருக்கும் இடையேனா கிடையாது, டிஎம் நாயர்னு வரணும். ஓகேவா, இந்த இடத்துல பிடின்னு கொடுத்துருக்கான், இங்கே டிஎம் நாயர்னு வரணும். சரியா, டிஎம் நாயர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருத்து வேறுபாடு வரும். டிஎம் நாயருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிடி தியாகராய செட்டிக்கும் பார்த்திங்கன்னா இடையே கருத்து வேறுபாடு வரும். அப்பப்போ இடையிலேருந்து பார்த்திங்கன்னா நடேச முதலியார் தான் சமரசம் பண்ணி சேர்த்து வச்சுட்டு இருப்பார். ஓகேவா, அதான் இங்கே சொல்லியிருக்கிறான். பிராமணர் அல்லாதோர் சமூக நீதிக்காக ஒருங்கிணைத்தனர். பாருங்கள், யாரை, நம்ம இவரை. ஓகேவா, சமரச முயற்சியால் இவரையும் கருத்து வேறுபாடுகளை கலைச்சி விட்டு இந்த மாதிரி பிராமணர்களோட சமூக நீதிக்காக 2 பேரும் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, அடுத்து பாருங்கள், வணிக வேந்தர். ஓகேவா, வணிக வேந்தர் தியாகராய செட்டி 1910லேருந்து 1921 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வணிக கழகத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறார். ஓகேவா, 1910லேருந்து 1921 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய வணிக கழகத்தை தொடங்கி அதோட தலைவராகவும் பணியாற்றுறார். ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா, பாருங்கள், தியாகராய செட்டி வந்து 1910லேருந்து 1921 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வணிக கழகத்தை தோற்றுவிச்சு அதோட தலைவராக வந்து பணியாற்றுறார். ஓகேவா, சென்னையில் நடைபெற்ற தொழில் மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிகிறார். ஓகேவா, சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில், ஓகேவா, தொழில் மாநாடு சென்னையில் நடந்துச்சு இல்லை, அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருக்கிறார். சரியா, எந்த குழுவோட தலைவராக இருக்கிறாரு, வரவேற்பு குழுவோட தலைவராக இருந்து அந்த மாநாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து முடிச்சு வைக்கிறார். ஓகேவா, வெற்றிகரமாக முடிச்சு வைக்கிறாரு. திராவிட இயக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தியாகராயர் பார்க்கலாம். ஓகேவா, நம்ம திராவிட இயக்கத்தில் நம்ம தியாகராயர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், 1909ஆம் ஆண்டு பி சுப்பிரமணியம், ஓகேவா, எம் புருஷோத்தமன் ஆகிய 2 வழக்குரைஞர்களால் துவக்கப்பட்ட சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம், ஓகேவா, நான் பிராமின் அசோசியேஷன்ஸ், ஓகேவா, அட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷனில் சேர்வதில் தியாகராய செட்டி ஆர்வம் காட்டவில்லை. பாருங்கள், சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சங்கத்தில் சேர்றதுக்கு தியாகராய செட்டி ஆர்வமே காட்டலையாம். ஓகேவா, நான் கூட போய் சேர்ந்துட்டாருன்னு நினச்சேன். ஓகேவா, அதில் வந்து சேர்றதுக்கு ஆர்வம் காட்டலாம். ஆனால் 1912 பார்த்தீங்கன்னா
நடேச முதலியார் ஆரம்பிச்சிரு பார்த்தீங்களா, சென்னை ஐக்கிய கழகம், அதாவது மதராஸ் ஐக்கிய கூட்டமைப்பு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துட்டார் பாருங்கள். அப்போ வந்து நடேச முதலியார் மேலே எவ்வளோ அக்கறை பாருங்கள் அவருக்கு. ஓகேவா, 1912 வந்து நடேச முதலியார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, சென்னை ஐக்கிய கூட்டமைப்புன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு, மெட்ராஸ் யுனைடெட் லீக்கேஜ், அதில் போய் பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிறாரு. ஓகேவா, இந்த அமைப்பு தான் பின்னாடி என்ன மாறுது, சென்னை திராவிட சபைன்னு மாறுது, மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாறு. எந்த வருஷம், 1916 மாறு. ஓகேவா, 12 வந்து ஐக்கிய கழகம், 16 இந்த அமைப்பாக மாறுது. சரியா, என்னன்னு மாறுது, சென்னை திராவிடர் சபைன்னு மாறுது. சரியா, அடுத்து பாருங்கள், இச்சபை நடேச முதலியாரின் தலைமையில் பிராமணர் அல்லாதோருக்கான, குறிப்பாக மாணவர்களுக்காக பல்வேறு கல்வி பணிகளை செய்து வந்தது. பாருங்கள், பிராமணர் அல்லாதோருக்கு மாணவர் இருக்காங்கல்ல, இப்போ மாணவர்கள்லாம் பிராமணராக இல்லாத இருக்காங்கல்ல, அந்த மாணவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு கல்வி பணிகளை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, எந்த அமைப்பு, இந்த சென்னை திராவிட சபை கூட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முதலியாருடன் சேர்ந்து செட்டியாரும் கல்வி நிறுவனங்களுக்கு நன்கொடைகள் வந்து பார்த்திங்கன்னா தடையின்றி வாரி வழங்கினார். பாருங்கள், இந்த முதலியார் கூட சேர்ந்து, ஓகேவா, இந்த நடேச முதலியார் கூட சேர்ந்து நம்ம பிடி தியாகராய செட்டி என்ன பண்ணுறாருன்னா, இந்தாப்பா இந்த கல்விக்கு வந்து நானும் பணம் தரேன், இந்தா நீ எவ்வளோ வேணாலும் வாரி வழங்க, நான் வந்து எவ்வளோ வேணால் வாரி வழங்குறேன், நீ வந்து செலவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவர் வந்து தரார். ஓகேவா, பிடி தியாகராய செட்டியாரும் வந்து கல்விக்கு வந்து பணத்தை தரார். ஓகேவா, பாருங்கள், பிராமணர் அல்லாத ஒரு பிரகடனம். பாருங்கள், நம்ம செட்டியார் வெளியிட்டிருப்பார்ல, ரொம்ப 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 முக்கியம், வரலாற்று சிறப்பு மிக்கது வந்து அந்த பிரகடனம். சரியா, சரி பாருங்கள், தியாகராய செட்டி தேசபக்தி மிக்க காங்கிரஸ்காரராக இருந்தார். ஓகேவா, தேசபக்தி மிக்க காங்கிரஸ்காரராக இருந்தார். ஆனால் காங்கிரஸ் பிராமணர்களின் பிடியில் இருந்ததையும் பிராமணர் அல்லாத ஒரு நலன் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டதாலும் மனம் வருந்தி காங்கிரஸை விட்டு வெளியேறினார். பாருங்கள், காங்கிரஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறார், காங்கிரஸில் இருக்கும்போது தேசபக்தியில் அதிகமாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு மட்டும்தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரியா, ஏன் அப்படின்னா காங்கிரஸ் இருந்தவங்களில் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா பிராமணர். ஓகேவா, அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிராமணர்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிராமணர் அல்லாதவங்களை பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக புறக்கணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் வேண்டாம் அவன் எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து புறக்கணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா, அதனால் மனசுடைஞ்சு போய் இவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடேச முதலியாரோட டாக்டர் நாயருடன் சேர்ந்து நீதி கட்சி என்று அழைக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தோற்றுவிக்கிறார். பார்த்தீங்களா, எனக்கு 3 பேர் தான் மெயின். ஓகேவா, டிஎம் நாயர், நடேச முதலியார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடி தியாகராய ரெட்டியார். ஓகேவா, பிடி தியாகராய செட்டியார், இவங்க 3 பேர் தான் மெயினான ஆள். இவங்க எல்லாம் தான் சேர்ந்து தான் என்ன நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், 1916 நவம்பர் 20 வரலாற்று சிறப்பு மிக்க பிராமணர் அல்லாத ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார். பாருங்கள், 1916 நவம்பர் மாதம் 20 என்ன பண்ணுறாங்க, பிராமணர் அல்லாத ஒரு பிரகடனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி வெளியிடுறாங்க. ஓகேவா, அதில் சென்னையில் கூடிய முதல் பிராமணர் அல்லாத ஒரு மாநாட்டில் திராவிட நாகரிகத்தின் தனித்தன்மை பற்றி பேசினார். யார், நம்ம இவர். ஓகேவா, நம்ம பிடி தியாகராய செட்டி வந்து இந்தமாரி பேசுகிறார். ஓகேவா, சென்னையில் கூடிய முதல் பிராமணர் அல்லாத ஒரு மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நாகரிகத்தின் தனித்தன்மை பற்றி பேசுகிறார். ஓகேவா, பாருங்கள், நீதி கட்சியின் நோக்கங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. பாருங்கள், நீதி கட்சியோட நோக்கங்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து தெளிவுபடுத்திடுறாங்க. முடிசூடா மன்னர், பாருங்கள், முடிசூடா மன்னர்னு சொல்கிறாங்க இதில். பாருங்கள், ஓகேவா, இந்த டேட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நீதி கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1916 நவம்பர் 20 ஓகேவா, அதாவது என்னென்னா தென்னிந்திய கூட்டமைப்பு, தென்னிந்திய நல கூட்டமைப்பு, தென்னிந்திய நலச்சங்கம். ஓகேவா, அதான் அப்படி சொல்கிறாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகேவா, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பிராமின்ஸ் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டில் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா, அதாவது பிராமணர் இல்லாத பிரகடனம், அதுவும் அதே டைமில் தான் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. சரியா, அதை பார்த்துக்கோங்க. முடிசூடா மன்னர். ஓகேவா, தியாகராய செட்டி 1917 நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாருங்கள், தியாகராய செட்டி வந்து நீதி கட்சியோட தலைவராக 1917 வந்து தேர்வு பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சியோட முடிசூடா மன்னராக வந்து பார்த்திங்கன்னா அவர் திகழ்கிறாரு. யார், நம்ம பிடி தியாகராய செட்டியார். ஓகேவா, 8 வருஷத்துக்கு அப்புறம் கழித்து இந்த இயக்கத்தோட ஒரு முடிசூடா மன்னராக வந்து திகழ்கிறாரு. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரது தலைமை காலத்தில் பல பிராமணர் அல்லாத ஒரு மாநாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டது. ஓகேவா, யாரோட தலைமை காலத்தில், நம்ம பிடி தியாகராய செட்டியாரோட தலைமை காலத்தில் பல பிராமணர் அல்லாத ஒரு மாநாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடத்தப்பட்டது. ஓகேவா, அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமூக நீதி பிரச்சாரம் சென்னை ராஜதானி எங்கும் மேற்கொள்ளப்பட்டது. பாருங்கள், சமூக நீதி பிரச்சாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி பிரச்சாரம் சம்மந்தப்பட்ட மாநாடு தான் நடக்குது. ஓகேவா,
பாருங்கள், மாவட்ட நகர் மன்ற கிளைகள் துவக்கப்பட்டன. இது மட்டும் இல்லாத மாவட்டங்களுக்குன்னு தனியாக நகர மன்ற கிளைகள்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி மாவட்டத்துக்குன்னு தனியாக நகர மன்ற கிளைகள்லாம் துவக்குறாங்க. ஓகேவா? எதுக்கு? நம்ம இந்த அமைப்புக்காக. ஓகேவா? சமூக நீதி பிரச்சாரம் செய்யறதுக்காகவே. ஓகேவா? பாருங்கள், ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவோடு நீதி கட்சி வளர்ந்தது. பார்த்தீங்களா? ஆங்கில அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்குறாங்க. நீதி கட்சி ஆதரவு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆதரவு கொடுத்தது அந்த நீதி கட்சி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்தது. சரியா? நீதி கட்சி அரசாங்கம். ஓகேவா? நீதி கட்சி அரசாங்கம் பல பிராமணர் அல்லாதோர் நலத்திட்டங்களை நிறைவேற்றியது. பாருங்கள், நிறையா பிராமணர் அல்லாதவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ தான் பிராமணர் அல்லாதவர் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த மாதிரி நிறையா நலத்திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைவேற்றுறாங்க. இவர் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதலாக குறிப்பிட்ட மாநகராட்சி பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. பாருங்கள், இதுதான் ரொம்ப 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 முக்கியம். மெயின்ஸில் இதெல்லாம் நீங்கள் எழுதலாம்ப்பா, நல்ல ஒரு ஸ்கோர் வரும். சரியா? இப்போ மெயின்ஸில் ஒரு 12 மார்க் கொஸ்டினில் இது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்லாம் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 12 மார்க்குக்கு அவங்க எப்போவுமே திருத்துறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 மார்க் 8 மார்க் தான் போடுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பாயிண்ட்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதிருந்தீங்கன்னா அந்த 7 மார்க் 8 மார்க் போடுற இடத்துல ஒரு 10 மார்க் வரைக்கும் உங்களுக்கு போடுவாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரியா? சரி, பாருங்கள், சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி மேயராக அவர் வந்து இருக்கிறப்ப முதல்ல என்ன பண்ணுறாரு, மாநகராட்சி பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. எந்த வருஷம்னு கேட்பாங்க, 1921. ஓகேவா? 1921 தான் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி அரசாங்கம் நகராட்சிகள் சட்டம். ஓகேவா? முனிசிபாலிட்டிஸ். ஓகேவா? ஆக்ட் GON நம்பர் பாருங்கள், கவர்மெண்ட்டோட அந்த ஆர்டர் நம்பரு 1008. ஓகேவா? டேட்டு பாருங்கள், 7/6/1922 திருத்தம் செஞ்சு மதிய உணவுக்கான செலவை வந்து அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்குது. ஓகேவா? பாருங்கள், மதிய உணவுக்கான செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்குது. சரியா? சரி, அடுத்து பாருங்கள், பிராமணர் அல்லாதவரிடையே ஒற்றுமை உணர்வு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு விரிவடைய தொடங்கியது. பாருங்கள், பிராமணர் அல்லாதவர்கிட்ட இருந்த ஒற்றுமை. ஓகேவா? அந்த ஒற்றுமை உணர்வு எந்த காலத்துலேயுமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இதாகிட்டே இருக்குது. ஓகேவா? ரொம்ப எல்லோரும் ரொம்ப ஆக்டிவாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. சரியா? சுருங்கக்கூறின் தியாகராய செட்டியின் தலைமையில் பிராமணர் அல்லாதோர் கல்வி, சமூக, பொருளாதார, அரசியல், நிர்வாக கலாச்சார துறைகளில் முன்னேற துவங்கின. பாருங்கள், எத்தனை துறையில் பாருங்கள், கல்வித்துறை, சமூகம், பொருளாதாரம், அரசியல், நிர்வாகம், கலை, கலாச்சாரத்துறை எல்லாத்துலேயும் முன்னேறுது. ஓகேவா? இம்முன்னேற்றத்திற்கு காரணமாக PD தியாகராய செட்டி 1925 ஜூன் 30 பாருங்கள், சுயமரியாதை இயக்கம். ஓகேவா? 1925 ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல அந்த டைம். ஓகேவா? 1925 ஜூன் 30 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 வயசில் வெள்ளுடை வேந்தர் காலமானார். பாருங்கள், இந்த பேர் தான் ரொம்ப 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 முக்கியம். என்ன பேர்? வெள்ளுடை வேந்தர். இப்போ வெள்ளுடை வேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா PD தியாகராய செட்டி. ஓகேவா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? மதிப்பீடு பாருங்கள், மதிப்பீடு. தியாகராயர் பிறக்கும்போதே வாயில் கெட்டி. ஓகேவா? வாயில் வெள்ளிக்கரண்டியோடு பிறந்தவர். பாருங்கள், பிறக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வாயில் வந்து வெள்ளிக்கரண்டியோடு பிறந்தவராம். அதனால் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர். தற்கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தனக்கென தனித்த இடத்தை பிடித்து கொண்டு தனித்தன்மையோடு செயல்பட்டவர். ஓகேவா? அவருக்கென தனி முத்திரை பதித்தவர். உயர் சாதி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த தியாகராய செட்டி ஆங்கில கல்வி பெற்று சென்னை மாநகராட்சிகளில் பல ஆண்டு காலம் பணியாற்றிய பின் பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கான நீதி கட்சியை தோற்றுவித்து காரணமாக இருந்தவரில் முக்கியமானவர். பாருங்கள், இது எல்லாமே அவரை பற்றி தான். ஓகேவா? உயர் சாதி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் பார்த்திங்கன்னா தியாகராய செட்டி ஆங்கில கல்விக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி படிச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் பல ஆண்டு காலம் பணியாற்றி பிராமணர் அல்லாதோர் நலனுக்காக பாடுபட்டிருக்கிறாரு. நீதி கட்சியை தோற்றுவிக்கிறதுக்கு காரணமாகவும் இருந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் பாருங்கள், இவரது பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வரலாற்று சிறப்பை மிக்க ஆதார ஆவணம். பாருங்கள், இவரோட பிராமணர் அல்லாதோர் ஆவணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஆதார ஆவணம்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், தியாகராய செட்டி ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவாளர். பாருங்கள், தியாகராய செட்டி வந்து ஆங்கில அரசாங்கத்தோட ஆதரவாளர்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பிரிட்டிஷ் அரசாங்கம். ஓகேவா? பிரிட்டிஷ் அரசாங்கம் இவரது சேவையை பாராட்டி திவான் பகதூர் பட்டத்தை கொடுக்குறாங்க. ஓகேவா? திவான் பகதூர் பட்டத்தை 1915 கொடுக்குறாங்க. சர் பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க 1921 சர் பட்டத்தை கொடுக்குறாங்க. ஓகேவா? திவான் பகதூர் பட்டம் எப்போ? 1915 திவான் பகதூர் பட்டம். ஓகேவா? 1921 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர் பட்டம். ஓகேவா? 25 அவர் மண்டையை போட்டுருவார். ஓகேவா? 25 அவர் ஜூன் மாதம் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன அது இறந்துருவார். ஓகேவா? நம்ம முன்ன தான் பார்த்தோம். பாருங்கள், 1915 வந்து பார்த்திங்கன்னா திவான் பகதூர் பட்டம், 1921 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சர் பட்டம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள்,
தேசபக்தியும் கடவுள் பக்தியும் மிக்க தியாகராயர் வந்து பிராமணர் எதிர்ப்பாளரோ வெறுப்பாளரோ கிடையாது. ஓகேவா? ஒத்த தகுதியுடைய பிராமணர் அல்லாதோர் அவர்களது எண்ணிக்கைக்கேற்ப விகிதாச்சார அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் பிராமணர்களுக்கு சம வாய்ப்புகள் வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிறைய பாடுபடுறார். ஓகேவா? எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம வாய்ப்பு பெறணும். பாருங்கள், அனைத்து பிராமண துறைகளிலும் பிராமணர்களுக்கு சமமான வாய்ப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபடுறார். சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள். எனினும் இவர் பிராமணர் அல்லாதோரில் உயர் சாதி வகுப்பினருக்கு கொடுத்த முன்னுரிமை பிற பிற்பட்டப்பட்ட, ஓகேவா, அதாவது அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்கவில்லை என்ற குறைபாடு இருந்தது. பாருங்கள், இவர் வந்து பிராமணர் அல்லாதோரில் உயர் சாதி வகுப்பினருக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்துருக்காராம். ஓகேவா? பார்த்துக்கோங்க, இவருக்கும் ஒரு சுயநலம் அங்கே இருந்திருக்குது. சரியா? இந்த நம்ம தியாகராய செட்டிக்கும் ஒரு சுயநலம் இருந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ பிராமணர் அல்லாதோரில் நிறைய பேர் பிராமணர் அல்லாதோர்லாம் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிராமணர் அல்லாதோரில் யாரெல்லாம் பணக்காரங்களாக இருக்கிறாங்களோ, உயர் சாதி வகுப்பை சேர்ந்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாரி வந்து முன்னுரிமை கொடுத்துருக்கிறாராம். இப்போ அந்த பிராமணர் அல்லாதோர்லேயே பிற்படுத்தப்பட்ட, அதுக்கப்புறம் பிற்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வகுப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாரி வந்து எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி ஒரு குறைபாடை குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தியாகராயர் குறுகிய மனப்பான்மை உடையவர். பாருங்கள், தியாகராயர் ஒரு குறுகிய மனப்பான்மை உடையவர், வகுப்புவாதி சந்தர்ப்பவாதி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டவர். பாருங்கள், வகுப்புவாதி சந்தர்ப்பவாதி என்றெல்லாம் வர்ணிக்கிறாங்க. யாரை? இவரை. ஓகேவா? பிடி தியாகராய ரெட்டியரை. இவரை போன்ற தலைவர்கள் பெயருக்கும் புகழுக்கும் பொது வாழ்க்கைக்கும் வந்தனர் அப்படின்னு சொல்லி ஆர் கண்ணன் வந்து சொல்கிறார். பாருங்கள், இவர் மாதிரி தலைவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேருக்கும் புகழுக்கும் தான் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர் கண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். சரியா? அடுத்து பாருங்கள், இவரது கூற்றில் ஓரளவு உண்மை இருப்பினும் தியாகராயனின் தாக்கத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது. பாருங்கள், எதை ஒரு கூட்டில் வந்து உண்மை இருந்தாலும், யார் கூட்டில்? ஆர் கண்ணன் கூறுற கூற்றில் வந்து உண்மை இருந்தாலும் ஆனால் தியாகராயரோட தாக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அவர் வாதாடிய பெற்றது தான், ஓகேவா, அவர் வாதாடி பெற்றது தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை. பாருங்கள், இவர் வாதாடி வந்து பெற்று தந்தது தான் வந்து வகுப்புவாரி உரிமைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இவர் தான் அந்த தீர்மானத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது, அந்த பிரகடனத்தை. ஓகேவா? 1916 அந்த பிரகடனத்தை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த தியாகராய செட்டி தான் ரிலீஸ் பண்ணுவார். ஓகேவா? சரி, பாருங்கள், மாண்டேகு சமஸ்போர்டு சீர்திருத்தங்களில் சேர்க்கப்பட்டது. பாருங்கள், என்ன அப்படின்னா செட்டி கேபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கடலதி தந்தியில் செட்டி கேபிள்னு சொல்லுவாங்க. மாண்டேக்கு அனுப்புவார் இல்லை, நம்ம பார்த்துருப்போம்ல நீதி கட்சியில், நம்ம 1916 to 1920 பார்த்தோம்ல, அதில் இது பார்த்துருப்போம். செட்டி கேபிள் வந்து அனுப்புவார்னு சொல்லி பார்த்தோம்ல, அதான் அது. ஓகேவா? மாண்டேக் சமஸ்போர்டு சீர்திருத்தங்களில் சேர்க்கப்பட்டது என்று யார் சொல்கிறாங்கன்னா ஆர் ராமசாமி சொல்கிறார். ஓகேவா? பாருங்கள், அவர் வாதாடி பெற்று தந்தது தான், அவர் வாதாடி பெற்றது தான் வகுப்பாரி பிரதிநிதித்துவ உரிமை, அது மாண்டேக் சமஸ்போர்டு சீர்திருத்தங்களில் சேர்க்கப்பட்டது என்று கூறுகிறார் ஆர் ராமசாமி. ஓகேவா? அவர் வந்து அப்படி சொல்கிறார். அடுத்து பாருங்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பெருமை அவருக்கு உண்டு. பாருங்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர் இருக்காங்கல்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிய உணவு, ஓகேவா, மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்த பெருமை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? பாருங்கள், பிராமணர் அல்லாதோர், ஓகேவா, நம்ம வந்து பிராமணர் அல்லாத ஒரு நலனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? யார் யார்? அயோத்திதாச பண்டிதர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎம் நாயர், நம்ம நடேச முதலியார், இரட்டைமலை சீனிவாசன், அப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்க நம்ம பிடி செட்டியார், ஓகேவா, தியாகராய செட்டியார், இவங்க எல்லாமே பிராமணர் அல்லாத நலனுக்காக தான் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீதி கட்சியோட தலைவர்கள். ஓகேவா? அதாவது சாதனையாளர்கள். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், 5 தலைவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? 5 தலைவர்களுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? அயோத்திதாசருக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோலேயே இப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 தலைவர்கள் பார்த்துருக்கோம். ஓகேவா? இரட்டைமலை சீனிவாசனும் நம்ம வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடேசனார், ஓகேவா, நடேசனார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. டிஎம் நாயரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரையும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தியாகராய செட்டியையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதி கட்சியோட டாபிக் 1916 1920 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டாபிக் இதோட கவர் ஆகுது. சரியா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீதி கட்சி வந்து 1920 1937 வரைக்கும் என்ன பண்ணுச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நீதி கட்சி யாரும் இந்த அளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாருமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. நான் எதையுமே ஸ்கிப் பண்ணல. ஓகேவா? எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன்னா நானும் படிக்கணும், அதுக்காக தான். ஓகேவா? எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.